இத்தல நீரை கணி அப்பமுடவள் போரி கப்பிய கரி முகன் அடிப்பே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் தமும் அதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மதையானே மத்தள வயிறனை உத்தமி பூசல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனை தமிழடைவினை முற்படுகிறிதன் முற்பட எழுதிய மலரோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புணம் அதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கரமண மருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈட்டனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அணைந்த வீரான் நடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டண்டர் பதம் போற்றி ஓடிமணி திருவா அது ஒரு திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய பல வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் சிவதர்மோத்தரத்தில் என்று பாவியல் 5 பற்றி சிந்திப்பதற்கு திருவர்களும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியுள்ளது. எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் திருமூலதேவன் அருளி செய்தார். புலால் மறுத்தலில் பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண எவன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகிடையிட்டு மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பரே என்று அற்புதமாக சொல்கின்றார் திருமூலதேவன். இந்த பிறவியில் நாம் மற்ற உயிரினை பதைத்து அந்த ஊனை எடுத்து நாம் உண்ணுவோமையானால் நமக்கு கடு நரகம் கண்டிப்பாக உண்டு என்று திருமூலதேவன் என்ன சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் ஒரு படி மேல என்ன சொல்றாரு அப்படின்னா, தன் ஊன் பெருக்கத்திற்கு நம்ம இந்த உடம்பை வளர்க்கறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, தன் ஊன் பெருக்கத்திற்கு தான் விருது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படிங்கிறாரு வள்ளுவன். நம்ம ஊன் பெருக்கத்துக்காக பிற உயிரை வதைத்து நாம் உண்ணினோமே ஆனால் எப்படி இறைவனுடைய அருள் கூட்டுவிக்கும், எப்படி இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும், எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னார். ஏன் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு பிளேட் எடுத்து நம்ம உடம்புல லேச கீச்சினோம்னு வச்சுக்கோங்க, என்ன வலி என்ன துடி துடிக்கிறோம். லேச பிளேடு அறுத்ததுக்கே அது உயிரோட ஒரு ஆட்டையோ இல்லை கோழியை பிடிச்சி என்ன செய்யறாங்க, திருவிடுறாங்க, மண்டையை உடைக்க அதை என்ன பாடுபடுத்துறாங்க. திருவிழாங்கிற பேர்ல ஆடை உயிரோட வெட்டி வழி கொடுக்குறாங்க. சொன்னா இந்த மாதிரி செஞ்சாதான் குலதெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு சாமியுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு தெய்வமும் ஒரு உயிரை பலி கேட்காது. அப்படி பலி கேட்டால் அது தெய்வமே கிடையாது. அப்படி எந்த உயிரையும் நாம் என்ன செய்யக்கூடாது, இறைவன் பேரை சொல்லி அதை பலி கொடுக்க கூடாது. அப்படி பலி கொடுத்தால் மறுபிறவில நாமளும் என்னதாகவும் அந்த ஆடாகவோ கோழியாகவோ ஆகி நம்மளையும் ஒரு வழி பண்ணுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று கேட்டால், கொன்னா பாவம் அதை தின்னா தீரும் அப்படித்தானே சொல்றாங்க. நாமளும் அதை கொள்றோம், கடைக்காரன் கொள்றான், நாம அதை வாங்கி சாப்பிட்றோம், நமக்கு எப்படி பாவம் வந்து சேரும் அப்படிங்கிறாங்கல்ல. அவன் கொன்ன பாவம் நாம அதை எடுத்து நம்ம தின்னா தீரும்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்னா, இங்க கொன்ன பாவம்
அங்க நரகத்துல போய் 72 கோடி நரகத்துல கூஸ்பாண்ட் போகணும்னு ஒரு கோணம் இருக்கு. அந்த கோணத்துல கொண்டு போய் நம்ம சதையை அறுக்க சொல்லுவான். எவன் வந்து அறுத்து நீயே தின்றா அப்படின்னு. அங்க அறுத்து சாப்பிட்டு இல்ல, அங்க நீ அந்த சதையை அறுத்து தின்னு, அப்படின்னாதான் உங்க வினை கழியும் அப்படின்னு மறுபடியும் நரகத்துல விட்டு வேற என்ன நரகம்லாம் இருக்குங்கிறது திருமணத்தை என்ன சொல்ற. எல்லாரும் காண அந்த நரகத்தை எல்லாரும் பார்ப்பாங்களாம். இவங்க ஊனை அறுத்து சாப்பிட்டு அந்த காரணத்தினால் எல்லாரும் காண யமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகிடையிட்டு அந்த தீ நரகத்துல கொண்டு போய் வைப்பாராம். வெப்பம் தாங்க முடியாம கொஞ்சம் நீங்க சொல்லுங்க, நீங்க பின்னாடி நீங்க சொல்லுங்க அவங்க சொல்லுங்க. அப்ப என்ன செய்வாரா, நீ அந்த தீ பக்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. வெப்பம் தாங்க முடியாத நம்மளால, அந்த மாதிரி ஒரு நரகம். சரி அப்பா காலத்துல இறந்தாலும் போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாலும் இறக்கவும் முடியாதான். அந்த வேதனையை நாம அனுபவித்து கொண்டேதான். இன்னைக்கு அங்க கிடையாது, அதனால இங்க அப்படி தீவாய் நரகிடை இட்டு யமன் தன் தூதுவர் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரு. நெருப்பு பக்கத்துல போய் வச்சுட்டு வெப்பம் தாங்க முடியாம ஒரு தள்ளு மல்லாக்க தள்ளி அதை திருப்பி போட்டு, எப்படி திருப்பிங்க இல்லைங்களா, காலை தனியா தலை தனியா மாத்தி தூக்கி போட்டு தீவாய் நரகிடை இடுவாருங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம திருமணத்தை என்ன சொல்றாரு. மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரு. மல்லாக்க தூக்கி போட்டு கடு நரகிடை இட்டு தீவாய் நரகிடை இட்டு மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரு. அப்ப அந்த அளவுக்கு அங்க போனா துன்பம்னு நமக்கு தெரியுது. எத்தனை கிளாஸ்ல நம்ம படிச்சிருப்போம். சிறு பிள்ளையில இருந்து ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. புலாலை உண்ணக்கூடாது, பிற உயிரை கொல்லக்கூடாது, கொல்லாமைங்கிற ஒரு அறம் வச்சிருக்காரு. மற்றதுக்கெல்லாம் ஒரு ஒரு அதிகாரம் தான் வச்சிருக்காரு திருவள்ளுவர். ஆனா இந்த கொல்லாமைக்கு மட்டும் 2 அதிகாரம். ஒண்ணு கொல்லாமை, மற்றொன்று புலால் மறுத்தல். 2 அதிகாரம் வச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு வலியுறுத்துறாருன்னு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு நாங்க புலாலை என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. இப்ப அடியார் ஆனதுனால நீங்க அதெல்லாம் விட்டுருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருப்பீங்கல்ல, அதை நீக்குவதற்கு என்ன செய்யணும், இலவும் சுலவும் என் மேல் பொறித்து அப்படின்னு அதை பறிச்சு இந்த வட்டம் போனா அங்க போவோம் சார். என்ன இடம் இது, அண்ணாமலைக்கு போய் பக்கத்துலதான் விருதாச்சலம் இருக்கு, வாய்ப்பு இருந்தா போவோம். எப்படி திருவள்ளுவர் கூட்டிக்கலாம். அப்படி அப்பர் சுவாமிகள் அப்படிதான் பண்ணாரு. அதாவது 35 வருஷமா அவன் உண்ட உணவை நாம சாப்பிட்டோம். அவன் இன்னைக்கு அங்க கிடையாது. இப்ப என்ன பரவாயில்ல, நாளைக்கு படிங்க என்ன சார். காலைல இங்க படிக்கணும். அப்படி செல்ல பார்த்து சொல்லலையா, பிரியா சார் சொல்லலையா, பிரியா சார் சொல்லலையா, சரி 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 ஸ்டேட்டஸ்ல பார்த்துருப்பாங்க அன்னைக்கு. சரி சரி சரி. அப்ப நம்ம சிறுவர்ல இருந்து எவ்வளவு விஷயங்களை நம்ம கேட்டுப்போம், படிச்சிருந்தும் நாம தெரியல அப்படின்னா நம்மளை விட ஒரு முட்டாள் வேற ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு நாம எதுக்கு அடிக்ட் ஆகிறோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புலாலுக்கு அடிக்ட் ஆகி என்ன செய்யறாங்க, நிறைய ஆஸ்பத்திரியில கூட்டம் போனதுமே டாக்டர் சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்க அசைவம் சாப்பிடாதீங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பேஷண்ட் போனாங்கன்னா முதல்ல அவங்க சொல்ல வேண்டிய முதல் கருத்து என்னன்னா, முதல்ல கொஞ்ச நாள் அசைவம் சாப்பிடாம. ஏன்னா அசைவம் சாப்பிட்டா துன்பம், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சைவ காய்கறி சாப்பிடுங்க, ஒரு நோய் வராது. என்ன அப்பப்ப லேச தடவும் பிடிக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப பூரா பிரிட்ஜ் வந்துருச்சா, எல்லார் வீட்லயும் பிரிட்ஜ் வந்ததுனால ஒரே இருவிக்கிட்டு பிரிச்சுக்கிட்டா எல்லாரும் இருப்போம். ஏன்னா எது எடுத்தாலும் பிரிட்ஜில் தூக்கி வச்சிடறாங்க. 10 நாள் ஆனாலும் காய தூக்கி பிரிட்ஜில் வச்சிடறாங்க எல்லாமே. அதனால ஈஸியா எல்லாருக்கும் என்ன பிடிச்சிடும், சளி பிடிக்கும், தடவும். ஆளா தூக்கி பிரிட்ஜில் தூக்கி போடியா, சாயங்காலம் வந்து பார்ப்போம், என்னன்னா நாளைக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னு ஈஸியா தூக்கி பிரிட்ஜில் தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து சொல்ல வச்சுக்கிடுவோம், அது போயிடும் அப்படிங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஆனா புலால் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக நீங்க புலால் சாப்பிட்டவங்களை பாருங்க, 2 நாள் அவங்க உடம்புல ஏதாவது ஒண்ணு பண்ணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
கறி முட்டை சாப்பிட்றாங்கல்ல, அவங்க உடம்புல 2 நாள்ல பாருங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழும். நேராக ஹாஸ்பிட்டலில் போய் இருப்பாங்க, போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, என்னமோ செய்யுது அப்படின்னா. சில பேர் பார்த்தீங்கன்னா எலும்பு இதையும் கடிச்சு, சில பேர் எலும்பெல்லாம் கடிக்காங்கல்ல, பல்ல பூரா எடுத்து, அப்படி எலும்பு கடிச்ச அளவு பூரா எத்தனை டாக்டர்கிட்ட போய் எத்தனை பல்லு எடுத்துருக்காங்கன்னு நீங்க கணக்கு எடுத்து பாருங்க, தெரியும். சைவ காப்பி சாப்பிட்றதுனால நீ நம்ம பல்லு கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்மளாம் அசைவம் சாப்பிட்றது, அசைவம் சாப்பிட்றவங்கள சீக்கிரம் பல்லு போயிடும், கஷ்டமாதான். எலும்பை கடிச்சு இறைவன் கொடுத்த பல்ல பூரா பழக்கலாம், அந்த அளவுக்கு ஆயிப்போம். போகுது. அப்ப எலும்பு கடிச்சா சுத்தமா போயிடும். அப்படித்தான் இருக்கும் உலகத்துல முழுக்க முழுக்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 90% அசைவம் தான் சாப்பிடுறாங்க, 10% தான் அடியாரில் இருக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் மாறி வராங்க. மற்றவங்களாம் நிறைய அதுலயே அடிக்ட் ஆகிடுறாங்க. எப்பன்னா அந்த தெளிவு வரும்போது தான் என்ன செய்வாங்க, அதுல இருந்து மாறி வருவார்கள். ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு என்னைக்கு இந்த உயிர்கிட்ட வருதோ அப்பதான் அதுல இருந்து மாறி வருவாங்க. நமக்கு என்னைக்கு துன்பம்னு தெரியுதோ அதுக்கப்புறம் தான் நாம இன்பத்தை நாடி செல்வோம். இந்த உலகம் நமக்கு துன்பத்தை தருகின்றது என்று நினைச்சதுக்கு அப்புறம் தான் நாம இறைவனை நோக்கிய போவோம். அது வரைக்கும் இது இன்பமாகவே தான் இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், எல்லாம் கண்ணு முன்னாடி தெரியுதா, அதனால இந்த இன்பம் நமக்கு பெருசா தெரியுது. இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாரா, அவர் கொடுக்குற இன்பம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் கண்ணுக்கு தெரியல, அதனால அவருடைய இன்பம் நமக்கு தெரியல. எல்லாமே கண்ணுக்கு நேரம் கிடைக்கும். சினிமா கண்ணுக்கு நேரம் கிடைக்கும், சீரியலு கண்ணுக்கு நேரம் கிடைக்கும், விளையாட்டு கண்ணுக்கு நேரம் கிடைக்கும், எந்த ஒரு பொருளும் வாங்குறதுக்கு கண்ணுக்கு நேரம் கிடைக்கும். அதனால நம்ம அதை எடுத்து நுகர்றதுனால அவங்களுக்கு அது இன்பமா தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எதை சாப்பிட்டாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விளைவு ஏற்படும். ஓவரா விளாண்டா என்ன ஆகும், கை காலு இதாயிரும். ஓவரா சாக்லேட் சாப்பிட்டா நைட்டு புழு கடிக்கும். ஓவரா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டையா அறுக்க வேண்டி வரும். எதை நீங்க அளவுக்கு மீறி நுகர்ந்தாலும் துன்பம் கட்டாயமாக வரும் என்பதை நம்ம வந்துடக்கூடாது. இது துன்பம் தெரிஞ்சிருந்து கூட நம்ம இதுல உடல்றோம் பாருங்க, அதுதான் நம்மள மாதிரி ஒரு உலகத்துல பார்க்க முடியும். உலகத்துல நாம தான் ரொம்ப கீழ் நிலையில இருக்கோம். நமக்கு எத்தனை அருளாளர்கள் சொல்றாங்க, இது துன்பம், இந்த உலகம் துன்பம், இதை விடணும், எதை விடணுமோ அதை விடணும், எதை பட்டணும் அப்படின்னு சொன்னாலும் கூட நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், இதுல பற்று வச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி செல்லாக பற்றி ஒரே பற்றா பற்றி என்ன செய்வாராம், தீவாய் நரகிலை இட்டு மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பரே. மல்லாக்க போட்டு அவன் என்ன பண்ணுவாரு, ஒரு தள்ளி தீயில போட்டாலும் நமக்கு உயிர் போகாது, போட்டாலும் உயிர் போகாது, நம்ம வெப்பம் தாங்க முடியாது. ஏதாவது பரவாயில்ல, ஒரு இந்த நீக்ரோன்னு இருப்பாங்க, கருப்பு மனிதர்கள்னு இருப்பாங்க, அங்கெல்லாம் தவறு நடப்பதற்கே அஞ்சுவாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா அங்க தண்டனை அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். என்ன தண்டனை கேட்கீங்களா, குழியை தோண்டி வச்சிருவாங்க, அடியன்ற ஒருத்தர் தெரியாம காட்டிட்டாருன்னு அதை பார்த்ததுல இருந்து அடி ரொம்ப இதா இருக்கு. நல்ல குழியை தோண்டி வச்சிருவாங்க. பெண்களை யாராவது ஏளனமாக பேசினார்கள் என்றால், பெண்களை ஏளனமா பேசுறது, ஏதாவது வேற ஏதாவது பெண்களை அவதூறாக செய்தால் அவர் என்ன செய்வாங்க தெரியுமா, குழியில நல்லா தோண்டி வச்சிருவாங்க, சுத்தி எல்லாரும் பெரம்பு கம்ப வச்சுக்கிடுவாங்க, உள்ள நெருப்பு மூட்டிடுவாங்க, உள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அவன் வெப்பம் தாங்க முடியாம வெளியில வந்தா அடி விழுவோம். இங்க அடி தாங்க முடியாம உள்ள போய் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி கடைசி வெந்து சாம்பலா ஆகி அப்படி தண்டனை கொடுப்பாங்க. அதனால அந்த ஊர்ல தப்பு செய்யறது ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி இதேதான் அங்க நரகத்துல செய்யறாரு. இங்கேயே நரகம், இங்க அந்த நாட்டுல நரகத்தை எல்லாம் பாக்குறாங்க கண்ணூர. ஏன்னா இங்க உயிர் போயிடும், அங்க உயிர் போகாது நரகத்துல. அதோடதான் இருப்பாங்க. அது அந்த ஆனா இறைவனுடைய கருணை என்ன அப்படின்னா, அங்கே அனுபவிக்கும் போது இந்த உடம்பு கிடையாது, இந்த உடம்பை கொண்டு நாம் அதை அனுபவிக்க முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை இறைவன் கொடுப்பாரு. அதுதான் இறைவனுடைய கருணை. இது பூத உடம்புன்னு போயிருக்காங்க.
அது பூதாச்சார உடம்பு, அதாவது யாதனா சரீரம்னு பேரு. அங்க போய் தண்டனை அனுபவம் இருக்க அந்த உடம்புக்கு பேரு யாதனா சரீரம். இது பூத சரீரம். அப்ப அதை அணிவிப்பதற்கு இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய கருணை என்ன உடம்பு? யாதனா சரீரம் என்கின்ற உடம்பை கொடுத்து. இப்ப இங்கே நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டை என்ன அடி அடிக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு அது வச்சிருக்கு பாத்தீங்களா? மாடு என்ன அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பயிரெல்லாம் அடிப்பாங்க தெரிஞ்சுதான் சாமி என்ன செஞ்சாரு, தோலை நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்தாரு. இல்லைன்னா இந்த பயிர் ஏதாவது பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு பசுக்கெல்லாம் எப்படி தோலை கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? அப்படியா? அதெல்லாம் கவனிக்கிறாங்களோ? அப்ப அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? பிற உயிரை அடித்து வதைத்து நாம் அதை உண்ணக்கூடாது. தன் ஊன் பெருக்கத்திற்கு தான் விருது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். எப்படி சொல்றாரு வள்ளுவர்? எப்படி சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும்? உயிரை கொண்டு சாப்பிடணும்னு நினைக்க, தான் ஊனை பெருக்க வேண்டும் என்று நினைத்தால் எங்கனம் ஆளும் அருள். எப்படி அருள் வரு சாமி? இன்னொன்னு நினைச்சாலே நமக்கு பாவம். பிற உயிரை கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே பாவம், கொண்டுட்டா அதை விட பெரிய பாவம். இதெல்லாம் பாவம் இல்லை சொல்றாங்க. அதுவும் அடுத்து வருது. ஓகே ஓகே சரி. அப்படி பொல்லா புலாலை நுகரும் புலையரை, அது சொல்லும்போது பொல்லா புலால் அப்படின்னாரு. அப்ப அதை என்ன செய்யக்கூடாது? அது புலால அது தீங்கு விளைவிக்கும் தெரிஞ்சது கூட நாம என்ன செய்யறோம்? அது முன்னாடியாவது ஆடு மாடு இருந்துச்சு, இப்ப எதையுமே விட்டு, ஆடு கோழின்னு இருந்துச்சு, இப்ப மாடை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. மாடு எல்லா விலங்கையும் அடிச்சு சாப்பிட்ற நிலைமை ஆகிடுச்சு நிலைமை. அப்படி வந்துட்டாங்க. யாரை கேட்டானு பூனைக்கறி வேணுமா விட்டா, என்னென்னமோ பன்றி கறி வேணுமான்னு கேக்குறாங்க. பன்றி கறிலாம் பாக்குறாங்க. அப்ப எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. எல்லா இதையும் நுகர்ந்து 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 சார் கறி இந்த முடிய கறி சாங்க சார். ரொம்ப நாள் ஆச்சு சார். சரி போன ஒரு வாரம் வச்சு சரி. அப்படி எங்கனும் ஆளும் அருள். தன் முன் பெருக்கத்திற்கு பிற உயிரை நாம் வதைத்து சாப்பிட்டால் இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டாது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா உயிரிடத்தும் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். எல்லா உயிரிடத்தும் எல்லா உயிரிடத்தும் இரக்கம் இருக்க வேண்டும். அப்ப என்ன செய்யக்கூடாது? பிற உயிரை அடிச்சு நாம புலால் மறுத்தல். இது வள்ளுவர் 2 அதிகாரம் வச்சுக்காரு. கொல்லாமை ஒன்றும் புலால் மறுத்தலும் 2 அதிகாரம் வச்சுக்காரு. அதனால நாம இந்த புலால் மறுத்தலை ஏற்றுக்கொண்டு பிற உயிரை வதைக்காமல் முடிந்த அளவுக்கு சைவ உணவுகளை உண்டு. ஏன்னா இன்னொன்னுன்னா, நாம எதை சாப்பிட்றோமோ அந்த குணம் நமக்கு வேலை செய்யும். இப்ப மற்ற விலங்குகளை அடிச்சு சாப்பிட்டா, விலங்கு அடிச்சு சாப்பிட்டவங்களுக்குலாம் பாருங்க ரொம்ப கோபம் வரும், பயங்கரமா கோபம் வரும். அது வெட்டி ஜெயிலுக்கெல்லாம் போவாங்க. அப்படிலாம் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த புலால் சாப்பிட்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கூடுமான அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்க அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். யாரையாவது வெட்டி ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா எந்த நேரமும் வீட்டில் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, மனைவி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அதனுடைய குணத்தை அது காமிக்கும். விலங்குகளை அடிச்சு சாப்பிட்டா அதனுடைய குணத்தை, எதை சாப்பிட்றோமோ அந்த குணம் வேலை செய்யும். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த திருட்டு பாலை எடுத்து உண்டாயோ என்று ஞானசம்பந்த பெருமானை அடிக்க முற்பட்டார் அவருடைய தந்தை சிவபாதையருக்கு. எதுக்காக அப்படின்னா, வேற யாராவது திருட்டு பாலை எடுத்து கொடுத்ததுன்னா பையனுக்கு திருட்டு புத்தி வந்துருமே அப்படிங்கிறதுக்காக அவர் குச்சி எடுத்து ஓங்கி அடிக்க போனார். அப்ப நம்ம என்ன உணவு நாம் சாப்பிடுகின்றோமோ, நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளை 90% நம்ம இந்த உடம்பை எது இயக்குது அப்படின்னா அன்னமய கோஷம். நாம சாப்பிடுகின்ற உணவு தான் நம்மளை
அதிகமாக இயக்குது. காரம் அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கு கோவம் வரும். மென்மையா காரம் இல்லாமல் சாப்பிடுங்க, நீங்க சாத்விக குணத்துக்கு வந்துடுவீங்க. பெரும்பாலும் நம்ம அப்படிதான் சாப்பிட சொல்றாங்க. நாம சாப்பிட்றோமா? அதுல என் வீட்டுல வந்து மனைவிக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கணவர் மேல கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ராஸ்கல் நீ ரொம்ப திட்டிட்ட, உனக்கு நைட் இருக்கு வேடிக்கை, உனக்கு மிளகு 4-5 எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு வழி பண்ற. அது மிளகு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மிளகு வந்து உருண்டையா போட்டா எடுத்து தூக்கி கீழே போட்டுருவாங்கன்னு நல்லா அரைச்சு உள்ள போட்டுறது, இல்லைன்னா மிளகாய கூட 2 போட்டு விட்டுறது. அது நீ கொஞ்சம் ஓவராவே பேசிட்டியா, இரு உனக்கு 4 மிளகாய் எக்ஸ்ட்ரா போடுறேன் போட்டு நைட்டு அவரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இங்கிட்டு ஓடுவாரு அங்கிட்டு ஓடுவாரு, தண்ணி தண்ணி கொஞ்சம் கொடுமா, இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுமா. அவர் சொல்லுவாரு, நான் தெரியாம பேசிட்டேன், அதுக்காக இப்படி மிளகாய போட்டுட்டியே அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னா அந்த குணம் வேலை செய்யும். அது நம்ம நகைச்சுவை சொன்னாலும் குணம் வேலை செய்யும். என்ன நீங்க உண்கின்றீர்களோ அந்த குணம் நமக்கு வேலை செய்யும். அதனால நம்ம இயக்கக்கூடியது அன்னமய கோஷம். ஆகையினாலே இந்த உடம்பு எப்படி நமக்கு வந்தது என்று சொன்னால், நம்முடைய உடம்பினுடைய வெயிட் என்ன அப்படின்னா, இந்த பாடியினுடைய வெயிட் என்ன அப்படின்னா, அருகு நுனி பனி நனைய. அருகுமுனுடைய நுனி இருக்கு பார்த்தீங்களா? அருகுமுள் நுனி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ஒரு ஊசி அந்த முனை இருக்கு பார்த்தீங்களா, அதுல பனி துளி பட்டா எப்படி இருக்கும்? ஒரு ஒரு இது கூட இருக்காது. அதுல துளி பட்டா எப்படி இருக்கும்? கண்ணே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு துளி. அதுதான் நம்ம பாடியோட வெயிட்டே. நம்மளோட தாயுடைய கருவுக்குள்ள போகும்போது நம்மளுடைய பாடியுடைய வெயிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எப்படிங்க நான் 60 கிலோ 70 கிலோ வந்தேன் அப்படின்னா, சாப்பிட்டு 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 அன்னத்தை சாப்பிட்டே வளர்ந்த உடம்பு இந்த உடம்பு. ஆளாளுக்கு 90 80 இருக்கோம்னா என்ன காரணம்னா, நாம உண்டு வளர்ந்த இந்த உடம்பு. இந்த உடம்பை கொண்டு நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனுக்கு பணி செய்வதற்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர வேற எதற்கும் இதை நாம பயன்படுத்தக்கூடாது. தலையை நீ வணங்காய், கண்கால் காண்கின்றோ, செவிகால் கேட்கின்றோ, மூக்கே நீ முரலாய், வாயை வாழ்த்து கண்டாய், கைகால் கூப்பி தொழில், கால்களால் பயனன் அப்படின்னு எத்தனை சொல்றாரு. இந்த உடம்பு முழுவதும் இறை பணிக்காக பயன்படுத்த வேண்டும். மனம் வாக்கு காயம் மானிடத்தைந்தும் அரண்படிக்காக வென்றோம், வானிடத்தவரும் அண்மையில் வந்து அரண்தனை அச்சிப்பர், ஊனிடத்து உலகம் ஊவர் இதை ஒன்றும் புணரால் அந்தோ என்று யார் சொல்றான்? சிவஞான செட்டியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்லும். சரி, இப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக திருமணத்தை என்ன சொல்றாரு. இப்ப நம்ம சிவ தர்மத்துவத்துக்குள்ள போக போறோம். மறந்தும் பெரியோர்கள் மனத்தினாலும் விரும்பாத தாரமானவரை ஆசையினால் புணரும் அறிவில்லாதவனும். மனைவி விருப்பம் இல்லாம என்ன செய்யக்கூடாதான்? ஆடவர் தொடக்கூடாதான். தொட்டாலும் பாவம் அப்படின்னு இன்னொன்று சொல்லுது. மனைவியுடைய விருப்பம் இல்லாம தொடுகின்றவனும் அறிவில்லாத, அப்படி புணருக்கு ஆசையால் புணரும் அறிவில்லாதவனும். மகிழ்ச்சியோடும் பிரிவின்றி இருக்கும் நட்புடையவனை விரோதத்தால் வேறாக்குகின்றவனும். நல்ல நண்பனை பிரிச்சு வைக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் மிக பாவத்துக்கு உரியவர்கள். அப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையை பிரிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து வீட்டுல 2 பேரு கொஞ்சம் நண்பரா பேசிட்டா போதும், இவங்களுக்கு என்ன வந்துடும்? பொறாம வந்துடும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நகத்தை கடிப்பாங்க, இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நகத்தை கடிச்சு எப்படியாவது இதை பிரிச்சு வைக்கணுமே அப்படின்ட்டு இல்லாத கொள்ளாத அவங்கள பத்தி இவங்ககிட்டையும் இவங்களை பத்தி அவங்ககிட்டையும் சொல்லி கடைசி ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருப்பாங்க, இவங்க வீட்டுக்கு முன்னாடி 2 பேருக்கும் விரோதம். அப்போ இப்பதான்ப்பா நமக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு செய்வாங்க. அப்படி இருக்கலாமா? எவ்வளவு பெரிய பாவம்! அடுத்தவர்களை பிரிச்சா மிகப்பெரிய பாவம். அதை விட குடும்பம் வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பா நரகம் உண்டு. அடுத்தவர்களை பிரிச்சா நண்பரா இருந்தா இருந்துட்டு போறாங்க, நல்லது தானே. 2 பேரும் நட்பா இருந்தா இருந்துட்டு போறாங்க, அதை போய் நாம பிடிப்பானே. முடிஞ்ச நீங்களும் போய் பேசி நண்பர் ஆகுங்க. அவங்க நான் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க 2 பேரும் வந்து என்கிட்ட வந்து பேசட்டும், நான் என்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன். பார்த்திருக்கீங்களா? சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. எதுக்குங்க அவர்கிட்ட போய் பேசணும், அவங்க ஏன்ட்ட வரட்டும் அப்படிப்பாங்க. அப்படிலாம் நல்லா தெரிஞ்சவங்க. நம்ம வந்து அடியாரா இருக்கிறதுனால நாம யாரை தேடி போகணும்? அடியார்களை நோக்கி நாம தான் போகணும். அவங்க நம்ம கிட்ட வந்து சேருவாங்கன்னு நாம நினைக்க கூடாது. நாம தான் அடியார் பின்னாடி போகணும்.
புகுவார் அவர் பின் புகுவேன். யாருக்கு பின்னாடி போகணும்? அடியார்கள் பின்னாடி நாம போகணும். அவங்க நம்ம பின்னாடி வருவாங்கன்னு நினைக்க கூடாது. நம்ம தான் போகணும். அடியார்களோடு நாம தான் போய் இணங்கணும். அதுல சொன்னார் மாணிக்காசபுரம், வணங்க தலை வைத்து வார் கடல்வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான். அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூவல்லி. வணங்க தலை வைத்து வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடுதில்லையா அணிதில்லையா அம்பலத்து குணங்கோடு பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ அப்படிங்கிறாரு மாணிக்காசபெருமான். அதனால நமக்கு சாமி என்ன வச்சிருக்காரு? அடியார் கூட்டத்தை வச்சிருக்காரு. எதுக்காக வச்சிருக்காரு? அவர்களோடு இணங்குவதற்காக வச்சிருக்காரு. அப்ப யார் இணங்கணும்? நாம தான் போய் இணங்கணுமே தவிர அவங்க நம்ம கிட்ட வந்து இணங்குவாங்கன்னு நாம என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. நல்ல அடியார்கள் பின்னாடி போய் நம்ம என்ன செஞ்சிடணும்? போய் இணைஞ்சுக்கணும். நல்ல திருக்கூட்டம் கிடைச்சிருக்கு, போய் இணைஞ்சுக்கிடணும். ஒரு குழுவுல நம்ம ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்லி அப்புறம் சாமி சொல்றாரு. ஒரு திருக்குழுல ஏதாவது ஒரு குழுவுல போய் நம்ம இருக்கணும். நாமளும் ஒரு அடியாரா அங்க போய் இருக்கணும். நல்ல அடியார்களோடு இணங்க வேண்டும். அதான் அவை பாட்டி கூட சொல்லுவாங்க, யாரோடு இணங்கணும்? அடியவர்களோடு இணங்க வேண்டும். அதனால நம்ம இணங்கணும். யாரோட இணங்கணும்? சாமி நான் ரொம்ப கெட்டவன் சாமி, நீதி யாவனை யாவையும் நினைக்கிறேன், நினைப்பவரோடும் கூட நான் நினைச்சவங்களோடலாம் கூடிக்கிட்டு இருக்கேன் சாமி. அப்படி கூடுறேன். ஆனா எங்க பெருமான் என்னை என்ன செஞ்சிட்டாரு? அப்படி கூட விடாம வேற யாரு கூட நான் நினைப்பவரோடெல்லாம் கூட விடாம என்னை ஒரு அடியார் திருக்கூட்டத்துல கொண்டு போய் கூட்டிச்சார். அதுதான் இறைவன் எனக்கு செய்த மிகப்பெரிய கருணை அப்படின்னாரு மாணிக்கவாசகர். நீதி யாவனை யாவையும் நினைக்கிறேன், நினைப்பவரோடும் கூட ஏதமே பிறந்து இறந்து உழல் வேண்டனை என் அடியான் என்று. அப்பா வாப்பா, உன்னை நான் ஒரு அடியார் ஏத்துக்கிறேன் வா, என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியர்கள் கூட்டிய அதிசயம். எப்படி எங்க சாமி என்னை ஆட்கொண்டாரு? இந்த உலகத்திலே ஏழு அதிசயம்னா அதிசயம் இல்லை, என்னை அடியாரை ஏற்றுக்கொண்டாரே அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னா. அப்ப எது நமக்கு அதிசயம்? அடியாரோடு இறங்குவதுதான் அதிசயம். நல்ல அடியவரோடு இறங்க வேண்டும். அத எல்லா பாட்டுலையுமே சொல்றாங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அருவியலின் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி. அது தொண்டரோடு எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? அடியாரோடு கூட்டியிருக்கு. அதுதான் உலகத்துல அதிசயம். எதுவுமே அதிசயம் கிடையாது. அம்பாள் பாட்டுல சொல்லிட்டாரு, திருவாசகத்துல சொல்லியாச்சு, எல்லா அருளாளர்களும் சொல்லியாச்சு. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம், அடியாரோட நம்ம போய் சேருவோமா வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை பாட்டை வேற வச்சிடறாங்க, பாட்டு போடுறாங்க, திருமுறை வேற சாயங்காலம் வரைக்கும் வச்சிடறாங்க, உழவாரப்படி சாயங்காலம் வரைக்கும் வச்சிடறாங்க. நம்ம எப்போ போய் சீரியல் பார்க்கறது நினைச்சோம், நாம கடை தேரவே முடியாது. அதுக்குதான் அடியாரோடு சேர்ந்து இருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம்? சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வேஸ்ட் ஆக்க மாட்டோம்ல, அந்த திருமுறை படிப்போம்ல, அடியாரோடு இறங்கினா உழவாரப்படி செய்வோம்ல. அப்ப என்னதாகும்? சிவபுண்ணியமாக பெருகி கொண்டே இருக்கும். அப்பாட இந்த வாரம் சொற்பொழிவு கிடையாதா? இந்த வாரம் உழவாரப்படி கிடையாதா? அவசீரியில உட்காந்து புரியுது அவங்களுக்கு? அப்படிலாம் வந்துடும். இந்த உயிரோடைய இயல்பு எது இல்லைன்னு, இந்த வாரம் எது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? ஒண்ணு வேணா வந்து ஒரு மணி நேரம் வேணா படிப்பீங்க, அடுத்த நிமிஷம் டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்து. அப்படிதான் உயிரோட தன்மை, உடனே போயிடும். அடுத்த நிமிஷம் இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோமேன்னு போவோம். கரெக்டா சொல்றாங்க. அது சொந்த பந்தங்களோட சேர்ந்தாலே வினை ஏறும் சொல்றாரு. யாரா இருந்தாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் வினை ஏறும். சொந்த பந்தங்களை பார்த்தாலே வினைய. அதான் அவங்களும் பிறப்பை கொடுக்கின்றவர்கள், அடியார்கள் பிறப்பை அறுக்கின்றவர்கள். அதனால அடியார் கூட இருக்கணும்னு சொல்லி நூல் சார். அதான் உங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லல, சொற்பொழிவுல சிவா சொன்னாரு, வீட்டுக்கு போய்
ஏமா இங்க பாரு, இதான் கடைசி தடவை நல்லா பாத்துக்கோ, நான் இனிமே வரமாட்டேன், சொற்பொழிவை சொல்லிட்டாங்க, நீ எதாவது சொற்பொழிவை சொல்லிட்டாங்க, நீ அவட்ட வந்து பேசிக்கோ அப்படின்னு என்ன ஏட்ட மாட்டி விட்டுறாங்க. நேரம் வருவாங்க ஏட்ட. எல்லாம் சொந்த பந்தத்தோட இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனா இறைவன் திருவடியும் அடியாரோடு இணைகிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் கூடணுமோ கூடிக்கிட்டே இருக்கணும், வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பருவம் வரும்போது, அந்த காலம் வரும்போது சாமி நம்மளை அது எப்படி தெரியும் அப்படின்னா, சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பக்குவத்தோடு இருக்கின்றோம் என்கின்ற செய்தி சிவபெருமான் ஒருவருக்கு தான். இப்போ உங்களுக்கே நீங்க பாருங்களேன், உங்களுக்கு இறைவன் மேல உங்களுக்கு எவ்வளவு பற்று இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க அன்போடு இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க பற்று வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேனே, ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க சார், கொஞ்சம் இதை கவனமா கேளுங்க, இது முக்கியமான செய்தி. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த பற்ற விடணுங்கிறாங்க. ரைட்டு. இறைவனோட பற்று வைக்கணும்னு சொல்றாங்க. ரைட். ஆனா நான் உழவார பணி செய்யறேன் சரி, நான் திருமுறை பாடுறேன் சரி, எல்லாமே செய்யறேன். ஆனா எனக்கு சிவபெருமான் மேல பற்றே வரமாட்டேங்கி. என்ன காரணம்? இப்ப எல்லாருக்கும் பற்றோட இருக்கீங்களா சாமி மேல? நான் உழவார பணி பண்றேன், நான் திருமுறைகள் பாடுறேன், சொற்பொழிவு நிறைய கேட்கிறேன், ஆனா இறைவன் மேல மட்டும் எனக்கு பற்று வர மாட்டேங்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு கருத்து என்ன காரணம்னா, நீங்க போய் பற்று இறைவன் மேல பற்று வைக்கணும்னு நினைச்சா முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது அவன் அருள் இருக்கணும். நீங்க பற்று வைக்கிறேங்கிறத விட நீங்க முதல்ல இந்த உலகத்தினோட பற்றை விடுங்க. எது மேல பற்று அதிகமா வச்சிருக்கீங்க? உலகத்து மேல வச்சிருக்கீங்க. இந்த பற்றை விடணும்னு நினைங்க. விடணும்னு நினைச்சாதான் இதை பெற முடியும். இந்த பற்று நமக்கு வரும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு யார் சொல்ற? வள்ளுவர் சொல்றாரு. அப்ப எதை நாம பற்றுனதை விடுறதுக்கு உண்டான முயற்சிகளை நாம எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன்னு, இந்த குரங்கு பிடிக்கிறவங்க பாத்திருக்கீங்களா? குரங்கு பிடிக்கிறவங்க பார்த்தது இல்லையா? நாங்க குரங்கே பாக்குறதே வருஷத்துக்கு ஒருக்கா போய் அந்த சதுரகிரிக்கு போனா போய் பார்ப்போங்க, இல்லைன்னா குற்றாலத்துக்கு போனா போய் பார்ப்போங்க. அந்த இடைப்பட்ட கேப்ல பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்களா வருவாங்கல்ல. அந்த குரங்கு பிடிக்கிறவங்க எப்படி பிடிப்பாங்கன்னா, இந்த கண்ணாடி குடுவை மாதிரி வச்சிருப்பாங்க. குரங்குக்கு தேவையான கொண்டக்கடலை இந்த இதெல்லாம் அந்த பருப்பு இதெல்லாம் வந்து அந்த இதுக்குள்ள போட்டுப்பாங்க. இந்த குரங்கோட முகம் வந்து எப்படி இருக்குன்னா கூர்மையா இருக்கும். உள்ள விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டிக்கணும். இந்த கையை விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டிக்கணும், வெளியே வராது. கண்ணாடி குடியை வச்சுட்டு வெளியில அங்க கொஞ்சம் மறைஞ்சிருப்பாங்க. இது அந்த இதை பாத்துரும். அந்த கடல்ல இதெல்லாம் போட்டு வச்சிருக்குமா, இந்த குரங்கு வந்து இப்படி சுத்தி சுத்தி பார்க்கும், இப்படி இங்கிட்டு பார்க்கும், யாரும் ஆள் இருக்காங்களா நடமாட்டம் இருக்கான்னு பார்க்கும். நைஸா போகும். போய் இப்படி கையை உள்ள விட்டு அந்த கடலையை போய் இப்படி உள்ள எடுக்க போகும் பாருங்க, கையை மாட்டிக்கணும். கை உள்ள இப்படி உள்ள சுருக்கி விட்டுச்சுல, சுருக்கி விட்டு அந்த கடலையை எடுத்து இப்படி கையை இப்படி அகலமா பிடிச்சுக்கணும். இப்ப அகலமா பிடிச்சுக்கிட்டது இப்படி வெளியே எடுக்க முடியாது அதோட கைய. ஏன்னா இப்ப எப்படி பிடிச்சு முதல்ல உள்ள போகும்போது எப்படி போச்சு, கை கூர்மையா இப்படி உள்ள போச்சு, கடலை எடுத்தாச்சு. இப்ப எதை பிடிச்சிடுச்சு ஸ்ட்ராங்கா? அந்த கடலையை பிடிச்சிருக்கு. அது மேல அதுக்கு பற்று அதிகம். எது மேல? அந்த கடலை மேல பற்று அதிகம். பிடிச்சுக்கிட்டு வெளியில எடுக்க ட்ரை பண்ணது முடியல. ஈஸியா வந்து என்ன செஞ்சிருவான், குரங்கு பிடிக்கிறவன் வந்து பிடிச்சு கூட்டு போயிடுவான். அதுக்கு என்ன தெரியல, இந்த பிடிச்சிருக்கமே இந்த கடலைய இதை விட்டுட்டோம்னா ஈஸியா கை வெளியே வந்துடும் தெரியல. புரியுதா உங்களுக்கு? ஈஸியா என்ன செஞ்சிருக்கணும், கடலையை விட்டு இருந்தா ஈஸியா விட வேண்டியதை விட்டாச்சுன்னா சுதந்திரமா இது இருந்திருக்கலாம். அது போல நாம் இந்த உலகத்துல எதெல்லாம் பட்டு வச்சிருக்கோமோ அதை விட்டுட்டோம்னா நாம சுதந்திரமாக இருக்கோம். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த உலகத்துல நீங்க எதுலாம் பற்று வச்சிருக்கீங்களோ அந்த பற்றுல இருந்து நீங்குங்க. உங்களுக்கு அந்த பொருள்னால துன்பம் இல்லை, துன்பம் வராது. உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பற்று வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிமே நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் அப்படின்றீங்க, உங்களுக்கு அந்த பொருளால துன்பம் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இல்லை, தொண்டையை அறுக்க வேண்டியது இல்லை, முடிஞ்சு போச்சா? வேற ஏதாவது பொருளை சொல்லுங்க. என்னங்க சார்? இப்ப வேற இதுல ஒரு புரோட்டா மேலேயோ இல்ல ஏதோ ஒரு மேல ரொம்ப பற்று வச்சிருக்கீங்க அப்படின்னா அது அந்த பற்றுல இருந்து நீங்க நீங்கிட்டீங்கன்னா அந்த பொருள்னால உங்களுக்கு துன்பம் கிடையாது அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றாரு. எந்தெந்த பொருள் எல்லாம் பற்று வச்சிருக்கீங்களோ அந்த பற்றுல இருந்து நீங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருளினால் துன்பம் இல்லை. அதை பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்ப இன்னொரு கதை சொல்றேன். ஒரு
கழுகு என்ன பண்ணுச்சு, ஒரு மீனை போய் கொத்தி போடலாம். நீ போட மாட்டாங்க, அச்சா வரட்டும் வரட்டும் பாத்துக்கலாம். இன்னைக்கு போட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு முடிச்சிருவோம். இன்னைக்கு எப்படியாவது ஒரு 7 ஏழுக்கு முடிச்சிருவோம் முடிஞ்ச அளவுக்கு. என்ன சார், அந்த மீனை அப்படி பிடிச்சி கொத்தி அப்படி தூக்கிட்டு மேல போகும். மேல போகும், காக்காயெல்லாம் பூரா கூடும். அதை பெரிய மீனை கொண்டு போகுதுன்னு சொல்லி அந்த காக்காயெல்லாம் சுத்தி சூழ்ந்து போகும். இந்த காக்காயெல்லாம் நம்மளை துரத்துது அப்படின்னு சொல்லி கழுகு கொஞ்சம் மேல போகும், இது மேல வரும். சரி, அப்புறம் மறுபடியும் இது அந்த கழுகு என்ன செய்யும், கீழே வரும், இந்த காக்காயெல்லாம் துரத்திக்கிட்டே வரும். கடைசி ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த தவம் செய்யற இடத்துக்கு இந்த கழுகு வேகமா போச்சு. சாமி, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த காக்காய்கள்லாம் என்னை துரத்தி ஏறுது அப்படின்னு சொல்லி அந்த பருந்து சொல்லிச்சு. அப்ப அந்த முனிவர் சொன்னாரு, அட பருந்து, நீ வாயில மாட்டிருக்கியே அந்த மீனை, அதை விடு அப்படின்னு. மீனை விட்டதுமே காக்காய்கள் பூரா என்ன செஞ்சிச்சு, கீழே வச்சு இது சுதந்திரமா அது பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப அதுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. எதை பிடிச்சதோ அதை விட்டுச்சு பாருங்க, விட்டது அதுக்கு சுதந்திரம். விடலைன்னா இந்த காக்காயெல்லாம் என்ன செஞ்சிடும், அதை ஒரு வழி பண்ணி. அந்த பருந்துகள்லாம் வேற யாரு, அந்த காக்காயெல்லாம் வேற யாரும் கிடையாது. செல்வம், சொந்த பந்தம், எது மேலதான் நீங்க பற்று வச்சுக்கீங்களோ அதுதான் நமக்கு காக்காயா நம்ம சுத்தி இருக்கும். புரியுது அவங்களுக்கு? அந்த பருந்து வேற யாரும் கிடையாது, நாம தான் பருந்து. எதுலையாவது உனக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு இதுல பிடிய விட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் அதிலே பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. கடைசி அதுல துன்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை விடுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் அதுல இருந்து வெளியில வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பட்டுதல் அதிகமா இருக்கும். அப்ப யார் மேல பற்றணும் அப்படின்னா, இந்த உலகப்பற்றை நீக்கியாச்சுன்னா இறைவன் மேல் பற்று தானாக வந்து. பற்றுக பற்றற்றான். சிவபெருமான் எப்படிப்பட்டவரு, பற்றற்றான், எதையுமே பற்றாது சாமி. அவருக்கு ஆடையே கிடையாது, ஆடையில முதற்கொண்டு சாமி பட்டு கிடையாது, எதுவுமே அவருக்கு. அவர் கோலமே நிர்வாண கோலம் தான். ஆனா ஏன் புலித்தோல் அணிஞ்சிருக்காருன்னா, அந்த தாருகாவனத்து முனிவர்கள் கிட்ட யானையும் புலியையும் ஏவினார்கள். அதை எடுத்து சாமி இடுப்புல புலித்தோல் அணிஞ்சிருக்காரு, யானையை போர்வையை போத்திருக்காரு, நாகத்தை அணிந்திருக்கின்றார். இப்படி எல்லாமே அவர்கள் இட்டதை தான் சாமி ஆவரணமாக அணிந்திருக்கிறார். தவிர மொத்தத்துல சாமிக்கு எந்த பற்றுமே. அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு பற்றற்றான் அப்படின்னாரு. மற்ற தெய்வத்துக்கெல்லாம் பற்று இருக்கு, சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் பற்று கிடையாது. மற்ற தெய்வம் ஆடை அலங்காரத்தோட கிரீடம்லாம் வச்சு எல்லா தெய்வத்தையும் பார்த்துருக்கீங்களா? திருமல் எப்படி இருப்பாரு, கீழே வச்சு பார்த்தீங்களா? கரெக்டா சொல்றேன், டெஃபினெட்லி எனக்கு நல்லா தெரியும் அவர் கீழே வச்சிருக்காரு. போனங்க பாத்தீங்களா, பெருமாள் வீட்டுல இந்த இது வச்சுப்பாங்க பாத்துருக்கீங்களா? அந்த வச்சிடறான், ரொம்ப கவனமா பாக்குறாங்க. எல்லா தெய்வமே பாத்தீங்கன்னா இந்த கிரீடம் வைப்பாங்க. ஆனா சிவபெருமானுக்கு கிரீடம் கிடையாது, பாத்திருக்கீங்களா? எந்த நீங்க படத்துனாலும் பாருங்க, கிரீடம் வைக்க மாட்டாங்க, ஜடாமுடிதான் இருக்கும் சாமி. ஏன்னா ஜடாமுடி பெர்மனண்டா இருக்காது, அதை போய் கலட்ட முடியுமா? கலட்ட முடியும். ஆனா நிரந்தர கடவுள் சிவபெருமான் ஒருவரே. கிரீடத்தை என்னைக்குனாலும் என்ன செஞ்சிடும், இந்த பதவி முடிஞ்சதும் 5 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சிருவாங்க, கிரீடத்தை எடுத்துருவாங்க. முதலமைச்சர் பதவி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்க காலகாலத்துல இடத்த காலி பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு ஜெயிச்சவங்க என்ன செய்வாங்க, முதலமைச்சராக வருவார்கள். இவர் பதவி முடிஞ்சதும் போய் தான் ஆகணும். இப்படி எத்தனையோ பேர் படைத்தல் தொழிலையும், காத்தல் தொழிலையும், அழித்தல் தொழிலையும், அரைத்தல் தொழிலையும், அருளல் தொழிலையும், அது போன்று இந்திரனாகவும், இப்படி எத்தனையோ பேர் அந்த புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் அங்கே போய் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரராகவும் இருக்கும். ஆனா ஈடு இணை இல்லாதவன் யாருன்னா ஈசன் ஒருவரே, அவர் பரசிவன் என்று பெயர். சாமி எல்லாவற்றையும் கடந்தவர். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மூலாதாரம், சிட்டாதானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சா என்கின்ற 6 ஆதாரம். 6 ஆதாரத்தையும் கடந்து மேல இங்கிருந்து ஒரு 12 அங்குல பெருவெளியில சாமியுடைய திருவடி இங்க இருக்கு. சாமி எல்லாத்துக்கும் அப்பாலைக்கும் அப்பாலைக்கும் அப்பாலாய். பாட்டை சொல்றாருல்ல, செப்பார்முலை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமை தாளடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையான் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்கி வித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மா. சாமி அப்பாலைக்கும் அப்பாலை. எந்த அப்பாலைக்கு அப்பாலை? இந்த 36 தத்துவத்துக்கும் அப்பாலைக்கும் அப்பாலை. நாம எங்க இருக்கோம், இந்த மண் தத்துவம் முதல் தத்துவத்துல இருக்கோம். இங்க இருந்து பஞ்ச பூதங்கள் எல்லாம் கடந்து
கண்வேந்திர ஞானேந்திரியங்களை கடந்து பிரகிருதி மாயா போனங்களை கடந்து அசுத்த மாயா போனத்தை கடந்து சிவதத்துவமாக இருக்கக்கூடிய சுத்த மாயா போனத்தை கடந்து அப்பாலைக்கு 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 அப்பாலாய் பாடுறதுக்கான இன்னொரு பாட்டில் சொல்றாரு. எல்லாவற்றையும் கடந்திருக்கின்றவர் தான் இறைவன். அதனாலதான் 2 முனிவர்கள் நம்ம மறந்துடக்கூடாது. யாருன்னா சிதம்பரத்துல 2 பேர் நடனம் வச்சாங்களா, புலிக்கால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும். 2 பேர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நடராஜர் மூத்தமே கிடைச்சிருக்க. இவங்க 2 பேரும் தவம் அப்படி ஏற்றுனாங்க. 2 பேரும் தவம் ஏற்றி, சாமி 36 தத்துவத்தை கடந்து நாங்க எங்க சாமி அங்க வர, நீ வா சாமி இங்க வந்து ஆடு சாமி அப்படின்னு சிதம்பரத்துல வந்து ஆட வச்சாங்க 2 முனிவர்கள். கண்ணுக்கே காண கிடைக்காத கடவுளை கொண்டு வந்து சிதம்பரத்துல வந்து நடனம் வச்சாங்க. அதனாலதான் சிதம்பரம் பொது கோயில் அப்படின்னால எதை குறிக்கும்? சிதம்பரத்தை தான் குறிக்கும். மற்ற கோயில் எல்லாம் கிளை கோயில் மாதிரி. மூளை வந்து எதுன்னா அங்க மட்டும்தான் நடராஜர் வந்து எல்லாவற்றையும் கடந்து சுத்த சுகமா இருக்காரு. மற்ற நடராஜ மூத்தத்துல எல்லாம் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இருப்பார். அந்த 6 காலத்துல மட்டும்தான் மற்ற மூத்தத்துல எல்லாம் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இது சுத்த சிவம் இருப்பாரு. மற்ற நேரத்துல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இருப்பாரு. ஆனா சிதம்பரத்துல மட்டும் எப்பயுமே சுத்த சிவம் அதில் உறைந்தே இருக்கு. சிதம்பரம் அவ்வளவு முக்கியம். அதனாலதான் அடிக்கடி நம்ம வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது நம்ம சிதம்பரத்துக்கு போய் தரிசனம் பண்ணணும். ஒரு தடவையாவது போயிடணும் சிதம்பரத்துக்கு வருஷத்துக்கு. அப்படி புரியுதா? உங்க கதை புரியுதா? 2 கதை சொன்னேன், புரிஞ்சிச்சா? குரங்கு பிடிக்கிறதும் பறந்தும் புரிஞ்சிச்சா? பற்றுதல் வந்து நாம யார் மேல வைக்கணும்? இறைவனிடம் மட்டுமே வைக்கணும். பற்றை விடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ உலகத்தில் உள்ள பற்றை விடுவதற்கு ஒரு பொருள் உங்களுக்கு துன்பம் தர்ற மாதிரி இருந்துச்சா அந்த பொருள் வந்து நீக்கி வந்துருங்க, உங்களுக்கு துன்பம் இல்லை. அதே பிடிச்சி இப்ப நீங்க இறைவனிடம் விண்ணப்பிக்கணும். அவங்கிட்ட விண்ணப்பிச்சா அந்த இதுல இருந்து நீங்கலாம். ரொம்ப தாங்க முடியாம ஒரு இது நீங்க நினைக்கிறீங்க உங்களால முடியல அப்படின்னா இறைவனிடம் விண்ணப்பித்தால் அதுல இருந்து நீங்க நீங்கி விடலாம். அதுல நீங்க இல்லைன்னா அப்படின்னா அதுல இருந்து துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். நீ எந்த பொருளை நீங்க பற்று வச்சாலும் சரி அந்த பொருள்னால நமக்கு துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப ஒருத்தர் கிரிக்கெட் ரொம்ப பைத்தியமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதுல ரொம்ப பற்று வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள்னாலே துன்பம் வரும். அந்த தோத்துருச்சுன்னதும் அவங்க ரொம்ப எவ்வளவு மனம் உடஞ்சி எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட்ல தோத்தவங்க பார்த்துருக்கீங்களா? அதுல நானும் ஒருவன் அப்படிங்களா? அதெல்லாம் அப்படி அடிக்ட் ஆயிடக்கூடாது. கிரிக்கெட்லாம் அப்படி பார்க்கக்கூடாது. எந்த விளையாட்டுமே ரொம்ப அதில் அடிக்ட் ஆயிடக்கூடாது. இல்லைன்னா அதனால துன்பம் வரும். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அதுல அடிக்ட் ஆயிடக்கூடாது. அதுல வந்து முழு கவனத்தையும் செலுத்திட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த பொருளால் நமக்கு துன்பம் வந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நிறைய சாக்லேட் சாப்பிடும். இந்த பாருங்க, ஒரு பிள்ளை வந்து கேம் விளையாண்டு அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆகி பைத்தியமே ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே உள்ள போய் அதுல மூழ்கினதுனால அந்த பொருள்னால அதுக்கு துன்பம் வந்துருச்சு. பார்த்தீங்களா? பைத்தியம் ஆயிடுச்சா? அப்ப எதனால வந்துச்சு? அந்த பொருள் அடிமையானதுனால நமக்கு துன்பம் வந்தது. அதே போல அந்த பொருள் இருந்து இப்ப அந்த இது விளையாடாம இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை தப்பிச்சிருக்கும்ல. அதுல அடிக்டாம இருந்துச்சுன்னா ஏதோ சும்மா ஒரு நேரம் பார்த்தோம் வச்சோம் தூக்கி எடுத்து போட்டு அடுத்த வேலையை பார்த்தோம்னு இல்லாம அதிலே அடிக்ட் ஆனதுனால அந்த பொருள்னாலே அந்த உயிருக்கு துன்பம் வந்தது. அது மாதிரிதான் நமக்கு துன்பத்தை நீக்க வேண்டும் என்றால் விடுவனவற்றை விட வேண்டும், பெறுவனவற்றை பெற வேண்டும். எதை விடணும்? உலகத்தை நீக்கி இறைவனை பெற வேண்டும். வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டி அயன் மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசோன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படின்ட்டார் மாணிக்கவாசகர். சாமி பார்த்தாரு, இப்ப உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னாரு. யாரை பார்த்து? மாணிக்க. சாமி நீ எதுனாலும் கேட்டா தருவன்னு எனக்கு தெரியும், வேண்டத்தக்கது. இப்ப மாணிக்கவாச பெருமான் எல்லாம் வெறுத்து வந்து சாமிகிட்ட வந்திருக்காரு. அவர் போய் வேண்டுனா நீ முழுதும் தந்திரியே சாமி அப்படின்னு அவர் போய் கேட்பாரா? உலக பொருளை போய் அவர் வேண்டுவாரா? அவர் என்ன வேண்டுவாரு? இறைவனையே கேட்பாரு. அப்ப அதைத்தான் சொல்றாரு. முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேண்டத்தக்கது அறிவோய். அறிவுன்னு என்ன அர்த்தம்? அறிவே வடிவாகிய ஞானமே. அறிவுனா ஞானம் அர்த்தம். ஞானமே வடிவாகிய பெருமானே நான் வேண்டத்தக்க பொருள் நீதான் அப்படின்ட்டாரு. புரிஞ்சுச்சா? அவர் வேண்டத்தக்க பொருள் யாரு? சிவபெருமான். வேண்டத்தக்க பொருள் அறிவோய் நீ, நான் வேண்டத்தக்க பொருள் நீதான். அப்படி நான் உன்னை கேட்டுட்டா நீ என்ன செஞ்சிருவ? உன்னையே முழுசா எனக்கு கொடுத்துரு.
நெண்ட முழுவதும் தருவேன். நம்மளுக்கு எப்படி பொருள் எடுக்காங்க இப்படி சாமி கிட்ட எதை கேட்டாலும், நான் என்ன கேட்டாலும் வீடு பங்களா வாசல் எல்லாம் எது கேட்டாலும் நீ முழுசா தந்துறிய சாமி அப்படி இப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அது கேட்டாலும் சாமி கொடுப்பாரு, இது கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனா நாம எது கேட்கணும்? அடியார வந்துகிட்டு எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சாமிகிட்ட கேட்கணுமா? அவன் கேட்க வேண்டிய பொருளை ஈசனை மட்டும்தான். கோயில்ல எல்லாரும் போவாங்க, போய் ஆளுக்கு ஒரு நிறைய போகும்போதே ஒரு பைக்கெட்ல ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு விரிப்பாங்க. சாமி இன்னொரு இதெல்லாம் கொடுக்கல, முதல் அதை முதல் எனக்கு அதை சாங்ஷன் பண்ணு. நான் பேங்க்ல லோன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் ஆச்சு. அது என்னன்னு முதல் அதை எனக்கு அவங்க கிட்ட போய் ஏதாவது பண்ணி விடு. அப்புறம் ரொம்ப நல்லா பிளாட் வாங்கி வச்சிருக்கு, அந்த பிளாட்டுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி சரியான கொத்தனாரை வரவழைச்சு அதை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி விடு இப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு, அப்புறம் என் பேரனுக்கு இன்னும் குழந்தை பிறக்க மாட்டேங்குது, அதை என்னன்னு கொஞ்சம் நீ பாத்துரு. யார்கிட்ட? சாமிக்கு தெரியாதா? அவங்களுக்கு குழந்தை கொடுக்கறது சிவருமானுக்கு தெரியாதா? இவங்களே போய் வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கிடுவாங்க. அப்புறம் இந்த குழந்தை என் சாமியை நான் கொடுத்தேன், நீ இதுக்கு கொடுக்காவே இருந்துக்கா சாமிகிட்டே போய் எழுதுவாங்க. அதான் சாமிகிட்ட எதையும் கேட்கக்கூடாது, எது கேட்டாலும் சாமி கொடுப்பார். நமக்கு எதை கொடுக்கணும்னு இறைவன் தெரியும். பொன் குழந்தை கொடுத்துருக்காரா, சரி எல்லாம் சாமி தருவார். ஆண் குழந்தை கொடுத்துருக்காரா, எல்லாம் இறைவன் தருவார். எது கொடுத்தாலும் இறைவன் நல்லதுக்கு தான் கொடுப்பாரு அப்படிங்கிற உணர்வோடு இருக்கணும். ரெண்டாவது, நம்ம குழந்தை எதுக்குன்னா, இந்த இப்ப 2 பிள்ளைகளும் பார்த்தீங்களா, சைவத்துக்கு ஈடுபடுத்த வேண்டும், அதுக்கு தான் குழந்தைகள். நமக்கு எதுக்கு குழந்தைகள்? சிவபெருமான வழிபாடு பண்ண வைக்கணும், அதுக்கு தான் சாமி உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. கொடுத்த வேலை என்ன, அதை கரெக்டா பார்த்தாச்சா அப்படின்னு சிவபெருமான் கேட்பாரு. சாமி நீங்க சொன்ன வேலையை கரெக்டா கச்சிதமாக 2 பிள்ளைகள் மேலையும் நெட்டில திருநீர் இருக்கு சாமி அப்படின்னு நீங்க சொல்லணும். அந்த அதுக்குதான் சாமி கொடுத்துருக்காரு. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் இல்லைன்னு சொல்லிட்டா போதுமா? எல்லா இடத்துலயும் சைவம் விளங்க வைக்கணும்ல. எல்லாரும் திருநீர் பூச வைக்கணும், ருத்ராஜ அணி வைக்கணும், எல்லாரையும் சிவாய நம்ம சொல்ல வைக்கணும், எல்லாமே பண்ணணும். சரி, குளங்கரையும் கிணற்றங்கரையும் வெட்டி இடித்து போடுகின்றவனும் அறிவு. இந்த கிணறெல்லாம் சில பேர் நினைச்சுவாங்க, குளக்கரை கிணறுலாம் போய் மூடுறாங்க பாருங்க, வெட்டி மூடுறாங்க பாருங்க, அதெல்லாம் பெரிய பாவமா. அதெல்லாம் போய் அப்படி மூடக்கூடாதான். கிணறு ஆறு இதெல்லாம் என்ன செய்யக்கூடாதான், மூடக்கூடாது, அது பாவம் அப்படிங்கிறார். தேவர்கள் இருக்கும் கோயிலை பிடுங்குகின்றவனும், அதாவது மற்ற திருக்கோயில்லாம் இருக்கு பாருங்க, தேவர்கள் கோயில்னா மற்ற கோயில், சாமி அல்லாத கோயில்கள்லாம் எத்தனையோ தெய்வங்கள்லாம் இருக்கும்ல, அதை போய் இடிக்கிறது வைக்கிறது, அது மிகப்பெரிய பாவம். சாபா மூவருந்தையானாலும் அதை தம் வீட்டில் விடப்படாதவராகிய பகுத்துன்பதே முறைமை. யாருனாலும் பகுத்து கொடுக்கணும், அப்படி பகுத்து கொடுக்காதவர்களும் பாவத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறார். இப்ப நமக்கு கிடைக்கிறத மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணுதல். சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்து பேசுவாங்க, பக்கத்து வீட்டுல ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஒரு காளான் பிரியாணியோ ஏதோ ஒரு பிரியாணி வாங்கி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இங்க வந்து பேச வந்திருப்பாங்க, எங்க இவங்க வீட்டு பேசிக்கிட்டு, இங்க பிரியாணி சூடா இருக்கு சூடா இருக்கு, உள்ள வந்து சூடு ஆறிச்சுன்னா சாப்பிட முடியாது, பக்கத்து வீட்டுக்காரங்களை எப்படியாவது அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, சிக்னல் கொடுப்பாங்க உள்ள வச்சுட்டு அடியில் பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்றேன், போறதுக்கு இது முத வந்து மனைவிட்ட சிக்னல் கொடுப்பாங்க, தனி வந்து பிரியாணி புரியுதா அப்படின்னு வச்சுட்டு அந்த பிரியாணியை வந்து காலத்துல அப்புறம்க்கா எதனால நம்ம பெற பேசுவோங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களா நைஸா அப்படி வெளியே அனுப்புவாங்க. அப்படி அவ்வளவு ஒரு முக்கியமான வேலையா? அப்படி என்ன வேலை உங்க, வாங்க நானும் கூட சேர்ந்து பாக்க அப்படிப்பாங்க. அதம்மா நீங்களுமா, நீங்களே வேண்டாங்க, இருக்கட்டுங்க நான் ஒத்தையிலே பாத்துக்கிறேன், இல்லங்க நான் இருக்கேங்க அப்படின்ட்டாங்க வச்சுக்கோங்க. பிரியாணி முடிஞ்சிச்சு. அப்படிதான் சில பேர் என்ன செய்வாங்க, நேக்கா எப்படி பக்குவமா பேசணுமோ பேசி அனுப்பி விடுவாங்க. அப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க, பக்குவமா பேசி அனுப்புற ஆளுங்கலாம் இருக்காங்க. அப்படியா, சரி ரைட்டு நான் போயிட்டு நாளைக்கு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைச்சுவாங்க. இவங்க சிக்கல் கொடுக்கறது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு கொஞ்சம் நேரத்துல இவங்க சாப்பிட்டு நேரத்துல கரெக்டா உள்ள வந்துருவாங்க. அப்படி ஆளுங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், வாங்கியிருக்காங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா என்ன வேண்டாம், கொஞ்சம் கொடுத்தாதான் என்னதான் என்ன சொல்லுங்க.
வாங்கியிருக்காங்கல்ல, இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு? பகிர்ந்து சாப்பிட்டா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டா அதுக்கு நிகராது எதுவுமே கிடையாது. ஒரு ஒருத்தங்க வந்து சாப்பாடை வச்சுட்டு 2 பேருக்குமே என்ன இல்லை அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து இடது கை இல்லை, ஒருத்தருக்கு வலது கை இல்லை. இவங்க என்ன செஞ்சாங்க, மாறி மாறி இப்படி ஊட்டினாங்களாம். அவருக்கு விட்டா அவர் இவருக்கு விட்ட, இப்படி பகுத்து விட்டு சாப்பிட்டவங்கலாம் இருக்காங்க. அந்த காலத்துல நிறைய இப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல பிள்ளைகள் நிறைய இருப்பாங்களா, ஒரு தட்டுல சாப்பாடு வச்சிருவாங்க. சாப்பாடு வச்சதும் என்ன செய்வாங்க, இந்த பிள்ளைகள் நிறைய இருக்கிறதுனால ஒரு தட்டுல வச்சு கொடுத்ததும் 2 பிள்ளைகள் அப்படி எதுக்கு உட்காந்துட்டு மாத்தி மாத்தி ஊட்டி ஊட்டி சாப்பிடுவாங்க. அந்த காலத்துல அப்படிலாம் வளர்ந்துருக்காங்க. அப்படி வளர்த்துருக்காங்க. சொல்ல போனா வளர்ந்துருக்காங்கிறத விட அப்படியெல்லாம் வளர்த்துருக்காங்க. அப்பெல்லாம் எச்சி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்பதான் ரொம்ப பார்ப்பாங்க. அப்படிதான் பாத்தீங்களா? பாருங்க எவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்படி பகுத்து உண்டு சாப்பிடணும். பிறகு கொடுத்து கொடுத்து சாப்பிடணும். நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு யோசிப்போம். அண்ணன் எச்சியா அப்படி செய்வாங்க. ஒரு மாதிரி பாக்குற ஆளுகள்லாம் உண்டு. அது அண்ணன் எச்சியாவது பரவாயில்ல விடுங்க, கணவர் எச்சியே சாப்பிடாம இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? வீடு சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கார வச்சுட்டாரு வச்சுக்க, அப்பா கணவர் இதை போய் நம்ம எப்படி சாப்பிட அப்படிலாம் ஆளு இருக்காங்க. அப்படி அதனால அந்த நெறிய கொண்டு வந்தாங்க. மாப்பிள்ள 2 பேரும் ஒரு இந்த பால் மலம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெறியெல்லாம் உண்டுபடுத்தினா. சரி அப்படி இருக்கட்டும். சரி நகைச்சுவை சொன்னோம்னா சொல்லிட்டே இருக்கலாம், நகைச்சுவையே போய்கிட்டே இருக்கும். சரி அடுத்து தன்னிதான பாதகத்துக்கு செய்யும் கர்மிகளான உபகத்காரம் வேல் போன்ற 2 விழிகளுடைய மடவார்களும் உட்கூறிய பாதகங்களுக்கு செய்தார். இந்த மாதிரி இதெல்லாம் மடவார்கள் செய்தார். பெண்கள் செய்தாலும் பாவம் அப்படிங்கிறாரு. பகுத்து உண்ணாம பெண்கள் செய்தாலும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, பசுவுக்கும் 4 வேதமும் ஆரங்கமும் பயிலுகின்ற நாவினுடைய பிராமணரும் தன்னுடைய ஆண்டவர் வேண்டு நடப்பதால் நிறைநீரிலே நீந்தி விளையாடுகின்ற அர்ப்பனும். நிறைநீரில் நீந்தி விளையாடுனா நிறைய தண்ணி இருக்கிறதுல போய் என்ன செய்வாங்க, சில பேர் விளையாட்டா போய் விளையாடுவாங்க பாத்தீங்களா, அது பாவம்னு சொல்றாரு. நிறைய நீர்ல போய் யாரும் விளையாடக்கூடாதான். புரியுதா உங்களுக்கு? நிறைய நீர்ல யாரும் போய் நீச்சல் அடிக்க போறேன் அது எந்த நேரத்துல எது செய்யும் சொல்ல முடியாது. திடீர்னு தண்ணி உள்ள இழுத்துரும், திடீர்னு சொல்லல் வரும், எதுனாலும் நடக்கும். அதனால நிறைய நீர்ல யாரும் விளையாடக்கூடாது. மூழ்கின்ற விளையாடுகின்ற அர்ப்பனும் புலன் வழி போகாமல் மனத்தை நிறுத்தும் பெரியோர்களுக்கு குற்றத்தை தேடும் நீதி இல்லாதவனும். புலன்கள் வழி போகக்கூடாதுப்பா அப்படின்னு பெரியவர்கள் சொன்ன உரையை வந்து மறுக்கின்றவனும். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இப்ப பெரியவர்கள் யாருன்னா நமக்கு அருளாளர்கள். அருளாளர்கள் என்ன சொல்றாங்க, புலன்கள் வழி செல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், புலன்கள் வழி தான் செல்றோம். அப்படி புலன்கள் வழி சென்றால் நமக்கு பாவம் உண்டாகும். நம்ம புலன்கள் என்னென்ன செய்யும், கூடுமான அளவுக்கு நம்ம புலன்கள் கெட்டதை தான் செய்யும், நல்லதே செய்யாது. தேவையில்லாததெல்லாம் பார்க்க சொல்லும். அதுலயும் பாத்தீங்கன்னா செல்போனை எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இத கையில பிடி. அந்த காலத்துலலாம் விருந்தாரெல்லாம் வந்தாங்கன்னா அப்படி ஓச்சரிப்பாங்க. வாங்க மாமா உட்காருங்க, சாப்பிடுங்க, முதல்ல உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதை நான் தயார் பண்ணி தரேன் அப்படின்ட்டு சமையல் வைக்க செய்ய அந்த விருந்தாளுகளை அப்படி கவனிப்பாங்க. விருந்தோப்பட அப்படி செய்வாங்க. இப்ப விருந்தோப்பட இல்லாம போச்சு. வர்றவங்க எப்படி தெரியுமா வருவாங்க, வர்றவங்களே செல்போன் பார்த்துட்டு தான் வராங்க உள்ள வீட்டுக்குள்ள. வரும்போது உள்ள வரவழைக்கிற ஆளும் செல்போன் பார்த்து வாங்க வாங்க உட்காரு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு என்ன வேணுங்கிறது கேட்க முடியும். அவர் உட்காந்து செல்போன் பார்க்க, இவங்க சமையல் கட்டில உட்காந்து செல்போன் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம். அவர் அங்க இருந்து முதல்ல ஒரு டீயை போடு எல்லார் வீட்டையும் இதான் நடக்கு. செல்போன் பார்த்துக்கிட்டு தான் டீயே போடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, செல்போன் பார்க்கறது பெருசு கிடையாது, அவரும் செல்போன் பார்க்கறது பெருசு கிடையாது. இவங்க செல்போன் பார்த்துக்கிட்டே என்ன செய்யறாங்க, ஜீனியா ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா. அப்படி நான் அடியில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நடந்துச்சுன்னு சொல்றேன். அடியில் ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க செல்போன் பார்த்துக்கிட்டே உள்ள போனாங்க. முதல்ல ஒரு டீ வேணா போட்டு கொடுங்க அப்படின்னு. சாப்பிடுங்க சாப்பிடுனாங்க.
இல்லை சார் சாப்பாடுலாம் சாப்பிட்டு வந்துட்டு ஒரு டீ, அது செல்போன் பார்த்து ஒரு டீ வேணா சாப்பிடுங்களேன். சரி போடுங்க அப்படின்னு அவங்க செல்போன் பார்த்துக்கிட்டு சார் ஜீனியை கொஞ்சம் கம்மியாக போடுன்னு முதலே சொல்லிட்டேன். ஜீனியை கொஞ்சம் கம்மியாக போடுன்னு சொல்லிட்டேன். இது என்ன சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? போடு ஒரு 10 கரண்டி தூக்கி போட்டு வைக்க முடியாது. அப்படியே டீ போட்டு கொண்டு வந்து வச்சாங்க. டீயை ஒரு வாயில வச்சேன். சிவா நீங்க ரொம்ப மறக்க முடியல. என்னால மறக்கவே முடியாது சார். சூப்பர் டீ போட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு டீ சாப்பிடுங்களேன். நீங்க சாப்பிட்டு பாருங்க, இந்த டீயை நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க வாயில வச்சுட்டு அவங்களால என்ன சார் நீங்க சொல்ல வேண்டியது அப்படின்னாங்க. சார் நீங்க எங்க சார் நீங்க செல்போன் பார்த்துட்டு நீங்க போட்டீங்க சார் என்னால முடியல அப்படின்னு. அதனால அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, இங்க கொடுங்க உங்களுக்கு சரி பண்ணி தரேன்ட்டு இப்ப என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு போயிட்டு அந்த பாதி டீயை ஊத்திட்டு பாலை நிறைய சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கரெக்டா இருக்கு. உடனே அதை விடல அவங்க, இப்படியாவது டீ கொடுக்கணும்னு சொல்லி அதை சரி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்னன்னா அந்த நேரத்தில் செல்போனை தூக்கி ஓரத்துல வச்சதுனால புரியுது அவங்களுக்கு. அதே சிந்தனையோட இருந்தா நமக்கு எல்லாமே மாறிடும். சரி இப்படிதான் இருக்கு உலகத்துல. சரி அப்படி யாவரும் நடக்கும்படி முள் முதலியவற்றால் அடைத்து விளக்கும் இரக்கம் இல்லாதவன். யாருக்கு மேலேயும் இறக்கப்படாதவங்களும் பாவத்துக்குரியவர். யாரை பார்த்தாலும் இருக்கா சரி இல்லையே நினைச்சு சாப்பிடலாம்ல. கரெக்டா தான் சார் சீனி போடுறது அப்படின்னு எக்ஸ்ட்ரா போடலையே. அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ரொம்ப டீ போட்டு கொண்டு வந்துட்டாங்களே குரும ரொம்ப டீ போட்டு என்னால குடிக்க முடியல. இருந்தாலும் அவங்க முன்னாடி உட்கார்ந்ததுனால பாத்துக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே வழியில வேற வழி இல்லை. சரி நிறைய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பலம் இல்லாமல் இல்லை இளைத்தவர்கள் மனை முதலாகிய பூமியை அவர்கள் அளதற்கு உரியவர் அல்ல என்று கைகொள்ளும் வஞ்சகனும் மற்றவங்களுடைய இடத்தின் மேல் ஆசை கொண்டு அதை வஞ்சகத்தோடு அந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று விரும்புகின்றவரும் பாவத்துக்குரியவர்கள். மறைக்கத்தக்க காரியங்களை சொல்லும் அஞ்ஞானியும் அந்த காரியங்களை பிறர் காண செய்யும் அறிவில்லாதவனும். மறைக்கத்தக்க விஷயங்களை ஓப்பனா பேசுறாங்கல்ல, இப்ப இது ரகசியம் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி ரகசியத்தை சொல்றவங்களும் பாவிகள் அப்படிங்கிறார். ரகசியத்தெல்லாம் யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது. நம்ம ஆளுத ஒரு ஆள்கிட்ட ரகசியம்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. அப்படியா சிவா என்கிட்ட சொல்லிட்டீங்க யார்ட்டையும் போகாதுன்ட்டு அப்படியே போய் 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 பாவி நம்மகிட்டே வருவாங்க. ஒரு விஷயம் சொல்லுவேன், யார்கிட்ட நீங்க சொல்ல நம்மகிட்டே சொல்லுவாங்க. இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் நம்மகிட்டே வருது அப்படின்னு அப்படிதான் வரும். ரகசியம் யார்கிட்டயே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி சுத்தி நம்மகிட்டே வரும். அதனால ரகசியத்தை ரொம்ப பாதுகாக்கணும், வெளியில சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாலும் பாவிகள் அப்படிங்கிறார். தன் சத்துருவை ஒளிந்து நின்று கொள்ளும் சேவகப்பாடு இல்லாதவனும் கணைக்கோள் எடுத்து பழகும் இடும்பனும் இருவதம் முன் மாறு கொண்டு வழக்கில் வந்து ஏறிய விடத்து மனு நூன்முறையை ஆராய்ந்து அறுத்திட்டு சொல்லை வழக்கில் சொல்லாமல் வானம் பற்றி யோரமாக சொல்லும் புலையனும். இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த பிற உயிர்களை கொல்றது, ஒளிந்தின்று கொல்றது, இந்த வஞ்சகத்தோடு இருக்கிறது, இவங்கெல்லாம் அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் என்று அறுத்திட்டு சொல்லை வழக்கு சொல்லாமல் வாரம் வாங்கி யோகமாக செய்யும் புலையனும். இந்த இவர் சொல்றாருல்ல புலையர் அப்படின்னா, இந்த மாட்டை அறுத்து சாப்பிடுவாங்க பாருங்க, அவங்க பேர் புலையர்னு பேரு. அந்த குளத்துல உள்ளவங்களுக்கு புலையர்னு பேரு மாட்டை. அதனாலதான் அப்படி குளத்துல கூட என்ன செய்யறாங்கன்னா சிவபெருமான வழிபாடு பண்றவங்களாம் இருக்காங்கன்னு சொல்றாரு. அப்பர் சாமி சொல்றாருல்ல, பாவம் உண்டு, அது அவர் பாவம் தான், அதுல கூட நல்லவர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. புலையர் குலத்துல கூட சிவபெருமான வழிபாடு பண்றவங்க இருக்காங்க. அவங்க புலையர் குலமாகவே இருந்தாலும் அவர்கண்டி நான் வணங்கும் கடவுளாரே அப்படிங்கிறாரு அப்பர் சாமி. ஆவுரித்து தின்னும் புலையர் ஏனும்
கங்கைவார் சடையருக்கு அன்பராகி சிவபெருமானுக்கு அவங்க அடியாரா இருந்தா அவர் நாம் அடங்கும் கடவுளாரே அப்படிங்கிற. அப்ப சாமி சொல்றாரு, அவங்க எந்த குளத்துலனாலும் இருக்கட்டும், இழி குளத்துல இருக்கட்டும், கீழ் குளத்துல இருக்கட்டும், மேலும் எந்த குளத்துல இருந்தாலும் சரி, அவங்க சிவபெருமானை வழிபாடு செய்தால், கங்கைவார் சடையாருக்கு அன்பராகில் சிவபெருமானுக்கு அடியவராக இருந்தால் நாம் வணங்கும் கடவுளாரே. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் வல்லோம். கங்கைவார் சடையாருக்கு அன்பராகில் ஆவுரித்து தின்னும் புலைய உடம்பெல்லாம் தொழுநோயா இருந்தாலும் சரி, ஆவுரித்து தின்னும் புலையர் குளத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் கங்கைவார் சடையாருக்கு அன்பராகில் அவர்கள் நாம் வணங்கும் கடவுளாரே அப்படின்னு அவர் சாமிகள் மிக அற்புதமாக சொல்ற. அதனால இந்த இடத்துல அப்படி சொல்றாரு. அப்படி வில் முதலிய ஆயுதங்களை பண்ணும் நீதி கேடனும், வில் முதலிய ஆயுதங்களை விலை கொடுத்து கொள்ளும் தீயவனும், வெளில கூட விலை கூட வாங்கக்கூடாதான், ஆயுதத்தை விலைக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம செய்யதான் செய்யணும். அந்த காலத்துல போர்கள் அதிகம் நடக்கும்ல, அதனால அந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து செய்யத்தான் செய்யணுமே ஒழிய விலைக்கு வாங்கக்கூடாதான். தீயவனும் தன் அடியார் இடத்தில் இறக்கமில்லாத பொல்லாதவனும், அடியார் இடத்துல இறக்கம் இருக்கணும். இந்த அடியார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல சில பேர். சிவா இங்க பாருங்க, நீங்க அவர்கிட்ட மட்டும் நீங்க பேசணும் மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு அவரை பிடிக்காது, புரியுதா சிவா அப்படியாங்கல்ல, அப்படி மட்டும் என்ன செய்யக்கூடாது. இப்போ நான் இங்கிட்டு திரும்பி பேசுறியோ, இங்கிட்டு திரும்பி பேசணும், அப்படி ஒரு சொற்பொழிவுல ரொம்ப இதாகி போச்சு. ஒருத்தவங்க வந்து சத்தமே போட்டாங்க, வெங்காயம் சொற்பொழிவு வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் இங்கிட்டு திரும்பியே பேசிக்கிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலயும் ஆள் உட்காந்துருந்தாங்க, இங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது எப்படி 1.5 மணி நேரம் சொற்பொழிவு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வந்தேன். ஏசுவா உங்களுக்கு வெளிய பஞ்சகமா சிவா உங்களுக்கு அப்படின்னா, என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல, பயமா இருக்கு அப்படின்னு. அதென்ன சிவா அங்கிட்டே திரும்பி பார்த்தே பேசுறீங்க சிவா, நானும் நீங்க இங்கிட்டு திரும்புவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம அப்படி இது முடிய அப்படி வச்சு முடிய அப்படிங்கிறது சடை அப்படி விரிச்சு கொண்டைய போட்டுக்கிட்டு பேசுறாங்க. எனக்கு பயப்பா, அதுல இருந்து அடியில் சொற்பொழில இப்படி திரும்பவும் தான் பேச வேண்டிய வழி இல்லை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில போய் பேசுவா, அதென்ன அந்த பக்கமே திரும்பி பேசுறீங்க, இங்கிட்டு திரும்பவே மாட்டீங்களோ நீங்க. அந்த அம்மாவை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்படி எனக்கு இப்படி திரும்பி நைட்டு போய் எனக்கு கழுத்து வந்துடும். வீட்டுல போகுது தேவிட்டேன், தேவி அந்த அமிர்தாஞ்சன் இடத்து கொஞ்சம் கழுத்து தலை, என்னாச்சு நீங்க நல்லா தானே போறீங்க, இது வேற பிரச்சனை. நீங்க வீட்டுல சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நீங்க இங்க பாருங்க, நீங்க இனிமே சொற்பொழிவுலாம் நீங்க போக மாட்டோம் வீட்டு, அதெல்லாம் சொல்லவே கூடாது. அடிக்கடி இப்படி இங்கிட்டு திரும்ப தான் இருக்கட்டும், வேற வழி கிடையாது. ஏன்னா எங்கிட்ட திரும்பினாலும் இங்க கம்ப்ளைண்ட் வந்து சரிங்க சார், சும்மா ஒரு சிரிப்புக்காக சொன்னேன். சரி அப்படி இப்படிலாம் இருக்கு என்ன. ஆனா அந்த அம்மா சொன்னது உண்மை, அது போய் கிடையாது. அந்த அம்மா உங்களுக்கு என்ன வஞ்சகமா இங்கிட்டு திரும்பவே மாட்டேங்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க. சரி அப்படி அடியார் தன் அடியார் இடத்தில் இறக்கம் இல்லாத பொல்லாதவனும் அவன் அடியாரை கடிந்து கோவிக்கும் சிறியோனும். அடியார்ல பார்த்து என்ன செய்யக்கூடாது, கோவிக்க கூடாது. அடியார்களை கோவிச்சா பாவம், நல்லா தெரிஞ்சு போச்சு. நூல் என்ன சொல்லுது, அடியார்களை கோபிக்க கூடாது, எப்பயுமே சிரிப்போட இன்முகத்தோடு பேச வேண்டும். அந்த மாதிரி கோபத்தோடு பேசக்கூடாது, அதுவே பாவம், அது பாவம்னு சொல்லுது. யாரையும் பார்த்து கோவிக்க கூடாது. அவ அடியாரிடத்து கடிந்து கோவிக்கும் சிறியோனும், அடியாரிடத்து கடிந்து கோவிக்கும் அவங்க வந்து சிறியவர், பெரியவர் கிடையாதுங்கிறாங்க. அப்படி கோவப்படுறவங்க சின்ன பிள்ளைங்க லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க, பெரிய ஆளு அவங்க கிடையாது அப்படிங்கிற. பசுக்களை வருத்தம் வரும்படி அடிப்பவனும், பசுவை போய் என்ன செய்யக்கூடாது, பதவிக்கூடாது, அடிக்கக்கூடாது. அடிச்சா பெரிய பாவம். சிலர் பார்த்தீங்கன்னா பசு போடணும்னு நினைச்சுவாங்க, சப்பு 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 சப்புன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது போறதுக்கு பசுவை வேட்டனா வேற ஒண்ணு, தண்ணி ரேச ஊத்துறீங்களா அதுவே போயிடும். அதை போய் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. தண்ணி காட்டினோம்னா அது போயிடும். சில சொல்லுவாங்களா தண்ணி காட்டுவாங்க அடிப்பாங்களா, அது சொன்னா போயிடும். தண்ணி காட்டினா போதும். அப்படித்தானே பசு விரட்டுறதுக்கு தானே வழி. நாவினால், அதுவும் பசுவ அடிச்சா பாவம். ஒருத்தர் கேள்வி கேட்டாரு,
உயிர் எந்த பிறவி எடுத்தாலும் துன்பம் உண்டா? ஆமா, துன்பம் உண்டு. பசுவை பிறந்த துன்பம் கிடையாதுல்ல அப்படின்னாரு. அது நல்லா பால் கொடுக்கும்ல. ஆமா, பால் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா பிறவின்னு எடுத்தாச்சுனாலே மாட்டை என்ன அடி அடிக்கிறாங்க பாத்தீங்களா? அது அது வலி தாங்க முடியுமா? அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கணத்தை குச்சி வச்சு எல்லாம் அடிப்பாங்க. சில பேர் இறக்கம் இல்லாம அடிப்பாங்க. என்ன பாடு, ரொம்ப அடிப்பாங்க சாமி. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி நல்ல கடினமான தோலை சாமி கொடுத்துருக்காரு பசுவுக்கு, அதை தாங்குற அளவுக்கு. இப்ப நம்மளாம் அந்த கம்பை வச்சு அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் தாங்க மாட்டோம். நம்ம உடம்புல அவ்வளவுதான். சரி, எல்லாத்துலயும் கருணை வச்சிருக்காரு பாருங்க. எல்லா உயிருக்கும் கருணை வச்சிருக்காரு. ஒவ்வொரு அதுக்கு தகுந்த மாதிரி தோலை போர்த்திருக்காரு. நம்ம தாங்குறதுக்கு தகுந்த மாதிரி தோலை நமக்கு போர்த்திருக்காரு சாமி. அது மாதிரி பசுவை வதைச்சா என்ன உண்டாகும்? அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. ஆனா ஒரு பிராயச்சித்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, பசுவினுடைய மந்தையில் இருந்து பசுவை வதைச்சவங்களுக்கு என்ன தண்டனை? அது பிராயச்சித்தம் தான். அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பசு வைத்தவங்களுக்கு பிராயச்சித்தம் மட்டுமே 12 ஆண்டுகள். ரெண்டாவது இங்க மட்டும் கிடையாது, மற்ற தண்டனையும் உண்டு அவங்களுக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், கொஞ்சம் தண்டனையை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய கண்டிப்பா தண்டனை உண்டு. இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, 12 ஆண்டுகள் அந்த பசு மந்தையில் இருந்து பசு கோமியை விட்டதுன்னா அதுல குளிச்சு, அது வெயில இருந்தா வெயில நிக்கணும், மழையில நினைஞ்சா மழையில நினையணும், பட்னியா கிடக்கணும், சாப்பிடக்கூடாது. எத்தனை ஆண்டு? 12 ஆண்டு. உயிர் போற நிலைமை வந்துச்சுன்னா, பசி தாங்க முடியாம உயிர் போற நிலைமை வந்துச்சுன்னா ஒரு காய்கனியை பறிச்சு சாப்பிட்டுக்கலாம், உயிர் வாழ்வதற்காக. அப்படிதான் பராயச்சித்தம் தேட முடியும், இல்லைன்னா தேடவே முடியாது. பசுக்கு அவ்வளவு சிறப்பு. பசுல எல்லா தெய்வமும் இருக்காங்க. அதை போய் விதைச்சா என்ன உண்டாகும் யோசிச்சு பாருங்க. சரி, அப்படி அசத்திய சொல்லும் நரகத்துக்குரியவனும். நாவினால் அசத்திய சொல்லுனா மற்றவங்களை இழிவாக பேசுகின்றவர்களும் கண்டிப்பா எங்க போவாங்கன்னா நரகத்துக்கு உரியவர்களாக இருப்பார்கள். அதை சொல்லும் இடத்து சென்று கேட்கும் பொல்லாதவனும். ஒருத்தர் நாலு ஒருத்தர் பேசுறான்னு சொல்லி ஒருத்தர் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. திட்டுக்கிறவங்க போய் நல்லா திட்டு, இங்க போய் அவனை கூட கொஞ்சம் நல்லா திட்டு அப்படின்னு போய் கேட்கறாங்க பாருங்க. கேட்கறவனுக்கு பாவம் உண்டு. ஒருத்தவங்க வயிறாத போய் ஒருத்தர் கேட்டான்னா, இப்ப நிறைய வீட்டுல அதான் நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுல சண்டை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டி இன்னும் இப்படி கேட்பாங்க. ஓ, எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒட்டிட்டு கேட்கிறோம். ஒட்டு அதை விட பாவம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுல எதுவும் கேட்கலன்னா ஒரு ஓட்டையை போட்டுருவாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து சேர்ந்து செய்தி வர்றேன்னா, ஒண்ணு பக்கத்து கீழே ஓட்ட போட்டா எதுவும் தெரியும், மாடியில போய் என்ன செஞ்சிருவாங்க, அந்த குழாய் ஓட்ட போட்டு கேட்கறவங்க இருக்காங்க. அப்படியாலாம் இருக்காங்க. எங்க ராஜபேத்துல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல எது பேசினாலும் அவங்க பக்கத்து வீட்டுல எப்படா தெரியுதுன்னு பார்த்தா, ஒரு நாள் வீட்டுக்கு மேல போய் பார்த்தா அந்த குழாய் இப்படி கேட்குது. கீழே இப்படி இந்த குழாய் போட்டு இப்படி வெளியில விட்டுருப்போம் பாருங்க, அந்த வயிறு விட்டுருப்போம் பாத்தீங்களா, அதுல ஒட்டு கேட்டா கேட்குது. வீட்டுல என்ன பேசாலும் இங்க கேட்குது. ஏன்னா நம்ம எந்த விஷயம் பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்கு போதேன்னு பார்த்தா இப்படி வயர் கலைச்சு இப்படி போகுது. அப்படிலாம் இருக்காது பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. ஒருத்தவங்க பேசுறதெல்லாம் அந்த ஒட்டுக்க பதில் இதெல்லாம் கூடாது. அதனாலதான் பட்டினத்தாரு ஒட்டு கேட்டாருன்னு சொல்லி இன்னும் ஒரு பக்குவம் வரலன்னு அந்த பொம்பளையாளு சொன்னாங்க. 2 பேர் போனாங்கல்ல, இவர் என்ன ஞானி, இவரெல்லாம் ஒரு ஞானியா அப்படின்னாங்க. பட்டினத்தார் பதறிட்டாரு. இன்னும் பாரு, இந்த கை சுகம் அவருக்கு கேட்குது அப்படின்னாங்க. 2 பேரும் இப்படி போயிட்டு வந்ததும் அவங்க சொன்னது சரிதான், கையை இந்த மாதிரி ஞானிகளுக்கு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கையை எடுத்துட்டு அப்படி பேசாம படுத்திருந்தாரு. மறுபடியும் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. பாத்தியாடி எவ்வளவு பெரிய ஞானி பத்தியா, இப்ப நீ சொன்னதுமே இந்த கையை எடுத்துட்டு இப்படி எப்படி படுத்துருக்காரு பாரு அப்படின்னாங்களா. என்னத்தை தான் படுத்தாரவோ, இன்னும் இவருக்கு இன்னும் பக்குவம் வரல அப்படின்னாங்களா. இன்னும் பக்கம் வரலையா, என்னடி சொல்ற? ஆமா, நம்ம 2 பேரும் பேசுறது ஒட்டு கட்டாருல, அதனால இன்னும் ஒரு இவரெல்லாம் ஞானின்னு வெளியில சொல்லிடாதடி அப்படின்னாங்களா. ஆகா, அப்பதான் பட்டினத்தார் சொன்னாரு, இந்த உலகத்துல எதையும் கேட்கக்கூடாது, எதையும் பார்க்க கூடாது, செத்தாரை போல திரிய வேண்டும் அப்படின்னா. செத்தாரை போல யாரையும் ஒட்டு கேட்க கூடாது, யாரையும் பழி சொல்லக்கூடாது. அப்போ ஒரே வழி செத்தாரை போல திரியணும். சிவத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டு எந்த நிலையிலும் இறைவன் தாளம் மட்டும் மறக்காம இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வேற எதை பத்தி சிந்திக்க கூடாது. பக்கத்து வீட்டுல எப்படி இருந்துட்டு போறாங்க, பக்கத்து வீட்டை பத்தி சிந்திக்க வேண்டாம்.
மற்றவர்களை பத்தி சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய சிந்தனை முழுவதும் சிவபெருமான் திருவடியில் மட்டுமே இருக்க வேண்டும். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணீசியில் சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே துண்ணி வேடம் தன்னை குறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை அலைப்பார் என்ற நிலையில மட்டுமே இருக்க வேண்டும். சுற்றத்தாருக்கு தீங்கு செய்கின்றவனும் உறவினர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தீங்கு செய்யறது, அவங்க பணம் இல்லாதபடி ஆகிறது, அவங்க பணத்தை பறிப்பது, இந்த மாதிரி எல்லாம் சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம கிட்ட பணம் அதிகமா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு சுருங்கிடணும்னு நினைக்கிறாங்களா. நம்ம சைவத்தில் என்ன சொல்லுதுன்னா, செயல்ல செஞ்சா மட்டும் கிடையாது, மனசால நினைச்சிட்டாலே பாவம். நம்ம இதுல நம்ம சைவ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிவபெருமானுடைய சட்டம், மனதால் நீங்கள் நினைத்தாலே பாவத்துல சிவபெருமான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈஸ்வரன் சிவபெருமான் கணக்கு எழுத ஆரம்பிச்சுவார். அதனால மனதால கூட அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது, அடுத்தவனுடைய பணத்தை பறிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது, அடுத்தவனுடைய இடத்தை பறிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி சிந்தனையே இருக்கக்கூடாது. அப்படிதான் சொல்றாரு. அடுத்தவங்களை பத்தி இந்த சுற்றத்தாருக்கு தீங்கு செய்கின்றான். எந்த நேரமும் சுற்றத்தாரை பத்தியே செஞ்சுட்டு அவங்க இப்படி முன்னேறாங்களே, அவங்க இப்படி செஞ்சுறாங்களே, அவங்க அப்படி வராங்களே, அடுத்தவங்களை பத்தியே சுற்றத்தார் நல்லா இருக்கக்கூடாது. பாவம் வச்சாங்கன்னா அவங்க ஏழ்மை ஆயிடணும். சில பேர் பார்த்தாங்கன்னா வசதியா இருந்தாங்கன்னா அவங்க காலகாலத்துல ஏழ்மை ஆயிட மாட்டாங்களான்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வசதியில இருந்து குறைஞ்சி கீழே நமக்கு கீழே போயிடணும், தர மட்டத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. தர மட்டத்துக்கு ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அவங்க கீழே போயிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியா. அப்படி இருக்கக்கூடாது, அது மிகப்பெரிய தகவி வருந்திய உடம்பை எடுப்பதற்கு மூலமாகிய ஆணவத்தை கலைந்து பிடுங்கும் மிகுந்த திடமான அறிவினை உடையவனும் நல்ல ஆசிரியரையும் பழிச்சொல் சொல்லும் தீமையுடைய கண்ம சண்டாளனும். ஆசிரியர் என்ன சொல்லக்கூடாது, பழிச்சொல் சொல்லக்கூடாது. பழிச்சொல் சொன்னா மிகப்பெரிய தீமையுடையவன், அவனை தவிர உலகத்துல பாவிக்கார எதுவுமே யாருமே கிடையாது. ஆசிரியரை பழிச்சொல் சொல்லக்கூடாது, ஆசிரியரை குற்றம் சொல்லக்கூடாது, ஆசிரியரை பழிச்சொல் சொல்லக்கூடாது, ஆசிரியரை மனதால கூட எது செய்யக்கூடாது, தீங்கு நினைக்க கூடாது, அவர்களை பற்றி குறை கூறக்கூடாது மற்றவர்களிடத்துல. ஏற்கனவே நம்ம பழைய இதுல பார்த்திருக்கோம். அந்த அந்த இதுல பார்த்தோம்ல, அந்த ஞானத்தை கொடுப்பது சிவஞானத்தை பத்தி பார்த்தோம். சிவஞான தானவியலை பத்தி நம்ம பார்த்தோம். அதுல குரு எப்படிலாம் நம்ம நேசிக்க வேண்டும், எப்படி அவரிடம் பழக வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அதே போல இங்க குருவிடம் நம்ம எப்படி இருக்கணும், குரு பழிச்சல் சொல்லாமல் இருக்கணும். பழிச்சல் சொன்னா அதுவும் குற்றம், பாவிகள். பொருள் முதலியவற்றை கவரும் விருப்பத்திலேயே பிறரிடம் சொக்கு போடும் தொழில் வல்ல துச்சனும் மற்றவருடைய பொருளை கவர்வதற்காக என்ன செய்வாங்கன்னா அவங்கள புகழ்ந்து சொல்றது. இப்ப ஒருத்தர் இருந்து எனக்கு ஒரு பொருள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டாங்க, எதுக்கு துட்டை வாங்குறதுக்கு, என்ன செய்வாங்க, அவங்கள ரொம்ப புகழ்றது. உலகத்துல நல்லா சொல்லிட்டேன், உங்களை மாதிரி ஒரு ஆளு உலகத்துல கிடையாது. சில பேர் பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க, இவன் ரொம்ப புகழ்றாரு, நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு கேட்க வரான்னு சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிம்பாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கிட்டு போவாங்க. அப்படிதான் இருக்காங்க. ரொம்ப புகழ்ந்தாங்க என்ன அர்த்தம், உங்ககிட்ட ஏதோ அப்படி புகழ்ந்தா தப்புங்கிறது நூல் என்ன சொல்லுதுன்னா, யாரையும் போய் என்ன செய்யக்கூடாது. எதனால, கவரும் விருப்பத்தால், பிறர் பொருளை கவரும் விருப்பத்தால் அவர்களை புகழக்கூடாது. நம்ம புகழ வேண்டிய ஒரே ஆள் யாருன்னா சிவபெருமான் ஒருவரே. நாம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சாமிய இந்த நேரமும் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும், அவரை வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். சிவபெருமானை வாழ்த்தலாமா, சிவபெருமான் வாழ்த்தலாமா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, நம்மளாம் சிறியவங்க, நம்ம போய் சாமியை வாழ்த்தலாமா? எப்படி வாழ்த்த முடியும், சிவபெருமானை எப்படி வாழ்த்த முடியும்? இப்ப பெரியவங்க தானே சின்ன பிள்ளையா, நீ நல்லா இருமா, நீ நல்லா இருக்கணும், நீ டூடி வாழ்க அப்படின்னு யார் சொல்லுவா, பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நமச்சிவாய வாழ்கன்னு சிவபெருமானை வாழ்த்தணும். என்ன அப்படின்னா, கட்டசாமி இங்க வாயா, வாழ்க, தரவவேல் நீ வாழ்க அப்படின்னு ஒரு ஆளையா கூப்பிட்டு கட்டவேல் நீ வாழ்க, மலையே நீ வாழ்க, கடலே நீ வாழ்க, ஒரு ஆளையா கூப்பிட்டு வாழ்த்துறதுக்கு எல்லா பொருளும் யாரு கலந்துருக்கா, சிவபெருமான வாழ்க்கையாச்சுன்னா எல்லா உயிரும் வாழும். புரிஞ்சுச்சா? சிவபெருமான வாழ்த்துனா எல்லா உயிரும் வாழும். அதனாலதான் நமச்சிவாய சிவபெருமான வாழ்க்கையாச்சுன்னா எல்லா உயிரும் வாழ்வா வாழாதான். சிவபெருமான போற்றி அர்ச்சனை பண்ணா எல்லா உயிரும், அதுக்குதான் இறைவனை நாம் அர்ச்சிக்கின்றோம். புரிஞ்சுச்சா? அர்ச்சனா நாதன் தாழ்வாழ்க, அவன் எல்லாரும் நான்
அந்த பிரம்மா விஷ்ணுவுக்கே நாதன்னா மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப இங்க சொல்லி இருக்கும்போது சிந்தனை எல்லாருக்கும் எங்க போவோம்? காலகாலத்துல சொற்பொழிவு முடிப்பாரா முடிக்க மாட்டாரா, அங்க இது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சில பேருக்கு சிந்தனைகள் ஓடும். நான் அதுக்குள்ளே முடிச்சிருவேன், இன்னும் 5 நிமிஷத்துல அடி நான் முடிச்சிருவேன். என்ன ரேடியோ என்ன, அதாவது நம்ம என்ன, அவர் யாரு நாதன்னா வேதமொழியர் வெண்ணீட்ட செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னை என்னும் நாதப்பறையினர் நான்முகன் வாளுக்கும் நாதர் நாதனார் அன்னை. அந்த பிரம்மா விஷ்ணுக்கே இவர் நாதன்னா மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா உயிருக்குமே அவர் நாதன் தாள் வாழ்க. நான் 5 நிமிஷம் தான் உங்களுக்கு முடிச்சிருக்கேன். சரி, அந்த காலகாலத்துல முடியாது சொல்றேன். பிணி கெடும்படி நீங்க மருந்திது என்று பொய் சொல்லி மருந்து இல்லாத மருந்தை கொடுக்கும் பொல்லாதவனும், மருந்து அல்லாதவற்றை மருந்துன்னு கொடுத்து ஒருத்தவங்களை கொல்றது, என்ன யாராவது மருந்து வாங்கிட்டு சொன்னா மாத்தி மருந்து வாங்கி அவங்கள ஒரு வழி பண்றது, இவங்கெல்லாம் பாவிகள். தகுதியுடைய மாதா பிதாக்களை பசி போக்காமல் முத்தம் புசிக்காமலும் வறுமையால் வருந்தும் தரித்திரர்களும், என்ன சொல்றாங்கன்னா இந்த தாய் தந்தையரெல்லாம் பட்டி போடுறாங்கல்ல, உணவு கொடுக்காம இருக்காங்கல்ல, அவங்களாம் மிகப்பெரிய பாவிகள். தாய் தந்தைய வச்சு அவங்கள காப்பாத்தாம அநாத விடுதியிலையும் முதியோர் இல்லத்திலையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்களே, அவங்க வந்து பாவிகள். அதான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, அம்மா ஒரு பேசுவீங்கல்ல அப்படியா? ஆனா நீங்க எப்பயுமே நீங்க அவங்கள வந்து அண்ணன் இருக்காங்களா பாத்துக்கிறாங்களா? அண்ணன் பாத்துக்கிறாங்களா? சரி, கொடுத்துட்டீங்களா? அது மட்டும் வாங்க மாட்டீங்க. சரி, நீங்க எப்பயுமே நீங்க அம்மா நீங்க வந்து மதிச்சு உயர்வாவே இருங்க. சிலர் வீட்டுல தாயந்தார் கோவிச்சுட்டு அண்ணன் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன், நான் தம்பி வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன் அப்படிலாம் இருக்கு. அவங்களுக்கு பிடிக்கல. அது இந்த இடத்துல இவங்க செஞ்சது கரெக்ட். ஏன்னா இவங்க வந்து சைவ நெறிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அதை அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க இப்படி வந்திருக்காங்க. சரி, அதனால சில இடங்கள்ல வந்து நம்ம இது பார்த்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. நம்ம சைவத்துக்கு நாம இதை பார்த்துதான் ஆகணும். அப்படி மாதாபிதாக்களை பசியா, அதுக்கு நீங்க ரூபா கொடுத்துறீங்களா, சாப்பாடுக்கு ரூபா கொடுத்துறீங்க, அது சந்தோஷம். என்ன பசியை போக்காமலும் இந்திரியங்களை கோபிக்கும் தன்மையுடைய தபோதனர்கள் முந்த புசிக்காமலும். இப்ப அது மாதிரி தபோதனர்கள்லாம் ஞானிகள்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்ப நம்ம வீட்டுல ஞானிகள் தபோதனர்கள்லாம் வராங்கன்னா, தவம் செய்தவர்கள் வராங்கன்னா, அவங்க இன்னைக்கு காலை உணவுக்கு வராங்க இல்ல மதிய உணவுக்கு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இப்ப நாங்க இதுக்கு போனோம், பழமுதிர் சோலைக்கு போனோம். அங்க ஒரு வீட்டுல மதுரையில மதிய அன்னம்படைப்புக்கு ரெடியா இருக்காங்க. நாங்க பழமுதிர் சோலை போயிட்டு வர்றதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. இப்ப அவங்க வீட்டுல என்ன, இப்ப அவங்க நினைச்சாங்கன்னா 1 மணிக்கு என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க வர்றதுக்கு 4 மணி ஆகும், நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருவோம், எல்லாம் காலகாலத்துல எல்லாம் வாங்க வாங்க சாப்பிட்டுட்டு அவங்க இருக்கலாம். ஆனா அவங்க என்ன, ஒருத்தர் கூட சாப்பிடல. 2 பொம்பளை பிள்ளைங்க அந்த வீட்டுல. யாரு எங்க கூட வந்தா? அடியன் கூட நீங்க வந்தீங்க. எப்படி இருந்தாங்க? ஒருத்தருமே சாப்பிடல. 4 பேருமே அந்த வீட்டுல, அந்த ஐயா, அந்த அம்மா, 2 பிள்ளைங்க, நாங்க வந்து எல்லாம் 4 மணிக்கு மேல வந்து சாப்பிட்டு முடிக்க எல்லாம் 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா நைஸா போய் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்நேரம் நைஸா போய் பாக்க, என்ன சார் நீங்க? இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இல்ல சும்மா சொல்லுங்க, இல்ல சாப்பாடு தீர்ந்து போச்சு, நாங்க சமையல் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. ஏன் சார் நீங்க முதல்ல 1 மணிக்கு சாப்பிடலையா அப்படின்னு. எப்படி அடியாருக்கு சாப்பிடாம நாங்க எப்படியா சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. அதான் சார், வீட்டுக்கு அடியார் வராங்கன்னா அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உணவே உட்கொள்ள வேண்டும். அதுதான் தர்மம், அப்படிதான் செய்யணும். அத நூலே சொல்லுது பாருங்க. அப்ப அவர் நல்ல அந்த நூலை படிச்சிருக்காரு. சிவதர்மத்துவம் படிச்சதுனாலதான் அடியார்கள் உண்டதுக்கு அப்புறம் தான் நான் உண்ண வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியத்தோடு அப்பப்போ போன் பேசுவாங்க அந்த ஐயா. அந்த கதை சொல்லுங்க, எனக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க அப்படிம்பாங்க. சாமியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பார். அவர் ரொம்ப சாமியை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பார் அந்த ஐயா. எனக்கு சொக்கநாதர் மேல அன்பு வர்றது மாதிரி எனக்கு கொஞ்சம் பேசுங்க அப்படிம்பாரு. உங்க அன்புக்கு முன்னாடி நமக்கு ஒன்றும் தெரியாது, சொக்கநாதரை பத்தி சொல்றேன் உங்களுக்கு, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி முடிச்சிருவோமா? அடுத்து தொடர்ந்து நம்ம தரித்திரர்கள் பசி துயரத்தை போக்காமலும் பசியினால் நொந்த தன் அடிமைகளின் பசியையும் நீக்காமலும் தானே தனித்திருந்து புசிக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாரும் பசியோட இருப்பாங்க,
அவங்களுக்கு முன்னாடி தனியா உட்காந்து இவங்களா உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வீட்டுல உள்ளவங்களும் சாப்பிடறதுக்கு முன்னாடி தானே உட்காந்து போய் முதல்ல நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து என்ன செய்யறாங்க, சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. முதல்ல அவங்க சாப்பிட்டு முடிச்சிடறாங்கல்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கணவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுற நிலையில உண்டு. இப்ப யாருமே அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி எல்லாம் இருக்காங்களா? கணவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேங்க, அவர் உண்ட எச்சியில தாங்க நான் அந்த தட்டுல தாங்க நான் வந்து சாப்பிடுறேன் அப்படி அப்படியா? யாரு அப்படின்னு தெரிஞ்சு காமச்சேகா மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல சொல்லவே வேண்டாம், நீங்க சாம கொடாக்கிச்சுவா அப்படி. எங்க வீட்டுல முதல்ல எடுத்து பேசுவாங்க, நான் அடின்னு சொல்லிட்டேன் முதலே நான் அடியில் வந்து சாம கொடாக்கி நாங்க 10:30 மணிக்கு தான் வருவோம், உன்னால பசி பொறுக்க முடியாது, அதனால நீங்க முன்ன கூடி சாப்பிடலாம் அப்படின்னு. அதுல இருந்து நம்மகிட்ட கேட்கவே கிடையாது, சாப்பாடு முடிஞ்சிருச்சு அப்படிப்பா. அப்படியா? நீ அவங்க சாப்பிட்ட போது சாப்பிடு, அவங்க 3 பேரும் சாப்பிட்ட போது நீங்க சாப்பிடு, அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க. சரி சரி, இதுதான் உள்ளம் நிறைந்து போகி சிறந்து இந்த சிவ தர்மதரத்தை கேட்டதா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரை என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் முறையை நிறைவு செய்து வச்சுட்டோம். கொலை மத கரியன மிருக மத தனகிரி கும்ப தனமானார் குமுத முத இதழ் வருகி உருகி மயில் கொண்டு கிடுநாயே நிலையலி கவலைகள் கட உணதருள் விழி நின்று கிடவேதா நினதிருவடி மலர்கினை மனதினில் ஊற நின் பற்று அடைவேனோ சிலையன வடமடை உடையவர் அருளிய செஞ்சொல் சிறுபாலா திரைகடல் இடை வரும் அசுரரை வதை செய்த செந்தில் பதிவேலா விலை நிகர் நுதழிவ மயில் உறவகளும் விரும்பி புணர்வோனே விருதனி மரகத மயில் வருகுமர விடங்க பெருமானே நிலையலி கவலைகள் கட உணதருள் விழி நின்று இடவேதா ஞான போதனை காட்டும் என்னை பயில்வாய் மிகண்டான் தந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ வான்மிகில் வளாது மிகும் வழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வையம் நீடுக மாமனை மண்ணுகவை விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தேவன் திருநீர் சிறக்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளம் மூங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் பார்வதி பதையே என்னால் சுமனையே போற்றி கேட்டுவே முகனுக்கு சித்தமும் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்